கர்த்தருடைய வார்த்தை கடவுள் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்படிப்பட்ட காலகட்டங்கள், இந்த உபவாச ஜபம், உபவாச காலங்கள், இப்படிப்பட்ட காலங்கள் கர்த்தருக்காக ஒதுக்கி, நேரத்தை ஒதுக்கி, நீங்கள் நிறைய பேர் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகிறத விட்டுட்டு உங்களுடைய நிறைய காரியங்களை ஒதுக்கி இந்த 21 நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஒரு சமூகத்தில், அவருடைய பிரசனத்தில் கடந்து வர உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இப்படிப்பட்ட காலங்கள் ஏன்? ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்படியெல்லாம் போயிட்டு நம்மாங்க கர்த்தர் பிரியமானதை செஞ்சுட்டு போயிடுவார், நம்ம இப்படியெல்லாம் செய்யறதுனால ஒன்றும் மாற போகிறது கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி அல்ல. ஆவிக்குரிய வாழ்வு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு. அதை எந்த அளவுக்கு நம்ம அறிவுபூர்வமாக அல்லது ஆவிக்குரிய வழியில் நம்ம தேடுகிறோமோ அப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அது நமக்கே தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் ஜபத்துக்கு வரீங்க, 21 நாள் உபவாசிக்கிறீங்க, கர்த்தர் சமூகத்தில் வர்றீங்க, எல்லா காரியத்தையும் நீங்கள் ஒழுங்காக கேட்குறீங்க, அர்ப்பணிக்கிறீங்கன்னும் போது ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் அது எப்படி நடக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒன்று நடக்கும். பக்கத்தில் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கும். இது நான் சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. எல்லாரும் திறந்து கொள்ளுது. பிரசங்கி 11:5 வாசிங்க தம்பி. ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பத்தின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் அறியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளோ பெரிய காரியத்தை பிரசங்கி சொல்லும் போது சில நேரத்தில் புரியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் இப்படி தான் செய்வார், அப்படி தான் செய்வார், இப்படி தான் போனால் ரைட்டு, அப்படி வந்தால் தான் லெஃப்ட்டு, அப்படியெல்லாம் கர்த்தர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. இங்கே சொல்லும் போது சொல்கிறார், ஆவியின் வழின்றது ஒரு வித்தியாசம். இந்த ஆவியின் வழி நம்முடைய அறிவுக்கு உட்பட்டதல்ல, நம்முடைய எண்ணங்களுக்கு உட்பட்டதல்ல, நம்முடைய யோசனைகளுக்கு உட்பட்டதல்ல, அல்லது நாம் சிந்திக்கிற ஒரு சிந்தனையின் வழிக்கு உட்பட்டதல்ல. ஆவியின் வழி என்றது மனிதனுடைய எல்லா எண்ணத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு வழி. இங்க சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, ஆவியின் வழி என்னதுன்னு நீ சொல்லிட முடியும்னா இதுக்கு நீ பதில் சொல்லலாம். கர்ப்பத்தின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம். வயிற்றில் ஒரு கர்ப்பம் தரிக்கும் போது எப்படி ஒன்று ஒன்றா உருவாகுதுன்னு சொல்ல முடியுமான்னா யாராலையும் சொல்ல முடியாது, டாக்டராலே சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, அது அப்படியே ஒரு கருவா வரும், அதுக்கப்புறம் அப்படியே வளரும் வளரும் வளரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 8-9 மாசத்துல ஒரு குழந்தை ஆயிடும்மா. ஆனால் எப்படி உருவாகுது, அது எப்படி வருது, ஒரு கண்ணு எப்படி வருது, ஒரு மூக்கு எப்படி வருது, ஒரு காது எப்படி வருது, எலும்புகள் எப்படி வருது, அந்த இருதயம் எப்படி உருவாகுது, கிட்னி எப்படி உருவாகுது, லிவர் எப்படி உருவாகுதுன்னு சொல்ல முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ணனா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது உருவாகும், ஆனால் எப்படி உருவாகும் தெரியாது, ஆனால் உருவாகும். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. முதல் பிள்ளையை கூப்பிட்டு போகும்போது அப்போதான் எனக்கு தெரியும், ஸ்கேன்லாம் பார்க்க என்னை உள்ளே விடுவாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் கணவன் தானே, உள்ளே வாங்க, ஸ்கேன் பார்க்குறீங்களா. எனக்கு ஃபஸ்ட் டைம், எனக்கு 3 சகோதரிகள், அவங்களுக்கெல்லாம் டெலிவரி ஆகும்போது நான் இருந்திருக்கேன், கூட போயிருக்கேன். ஆனால் இதெல்லாம் இப்படிலாம் ஸ்கேன்லாம் பார்க்க விடுவாங்க தெரியாது. சரி கூப்பிட்றாங்களே போய் பார்ப்போமேன்னு போனேன். போன உடனே பாருங்க, அவங்க அந்த ஸ்கேனில் காமிச்சாங்க, ஒரு மானிட்டர் எதிரில் பெருசாக வச்சுருக்குறாங்க. அப்படியே அது ஒரு சவுண்டு கேட்குது, டப் டப்னு கேட்குது. எல்லாம் பிளாக்காக, அதில் ஒயிட்டாக ஏதோ ஒன்று அப்படியே சின்னதாக ஒரு வெள்ளை கடல் ஏதோ ஒன்று தெரியுது, அவ்வளோதான். அதுதான் உங்கள் குழந்தை அப்படின்னா. யார் இதெல்லாம் பார்த்துக்கிறீங்க? யாரை உள்ளே போய் பார்த்துட்டீங்களா? ஆண்கள் யாராவது ஸ்கேன் பாஸ்டையை பார்த்துருக்குறாரு, அங்கே ஒருத்தர் பார்த்துருக்குறேன். எனக்கு அதை காமிச்சாங்க, இதுதான் குழந்தை அப்படின்னு. எனக்கு அது உருவெல்லாம் இல்லை, டப் டப்னு சவுண்டு மட்டும் கேட்குது. காதில் ஒன்று வச்சு விட்டாங்க, அதில் எதுவும் கேட்குது. இது ஹார்ட் பீட் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நோ ஸ்கேன் அப்படியே போக போக பாருங்க, அது அந்த அந்த வளர்ச்சியை காட்டுறாங்க.
ஆனா எப்படி எப்படி வளருதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. பிரசங்கி எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதுறாரு பாருங்க. ஒரு வயிற்றுக்குள்ளாக ஒரு குழந்தை எப்படி உருவாகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது போலவே தேவன் செய்கிற செயலையும் யாராலையும் சொல்ல முடியாது. ஏதோ 21 நாள் ஜபத்துக்கு போறேன், காலையில போறேன், மத்தியானம் போறேன், மாலை நேரத்துல போறேன், கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறேன், கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறேன், கொஞ்ச நேரம் பாட்டு பாடுறேன், கொஞ்ச நேரம் துதிக்கிறேன், திரும்ப போறேன், திரும்ப வரேன், திரும்ப போறேன், திரும்ப வரேன். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய போறார். ஆனா அது என்னன்னு தெரியாது, ஏதோ ஒண்ணு நடக்குது. பக்கத்துல சொல்லுங்க, என்னன்னு தெரியாது, ஆனா ஏதோ பெரிய காரியத்தை செய்ய போறேன். ஊழியத்துல பெரிய காரியத்தை செய்ய போறேன். ஊழியத்தோட இன்னும் பெரிய காரியங்களை பார்க்க போகுது. எல்லைகளை விரிவாக்க போறார் கர்த்தர். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர போறார். எப்படி ஒரு கீழ்காற்றை வீசி காடைகள் வந்து விழுந்தது, அந்த மாதிரி சபையில கொல்ல முடியாத அளவுக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். இது எப்படி ஆகும், அது ஆகும், எப்படி ஆகும்னு தெரியாது. இது தேவனுடைய செயல். நிக்கதேமு வந்து கேட்டாங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யாரும் திறக்காதீங்க, அப்படி கேளுங்க, எழுதிக்கிறவங்க எழுதி. நிக்கதேமு வந்து கேட்டான், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு இயேசு சொன்னார். சொன்ன உடனே நிக்கதேமு, எப்படி ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ வயசாகி போச்சு, நான் மீண்டும் சின்ன பிள்ளையாகி ஒரு கருவாகி மீண்டும் எங்கள் தாய் வயிற்றுக்குள்ளே போய் திரும்ப நான் பிறக்கிறதெல்லாம் எப்படி ஆகும் பாருங்க. இதுதான் அறிவு. அறிவு வந்து பாருங்களேன், எதுவுமே ரொம்ப ஆழமாக யோசிச்சுனே இருக்கும். சிலத்தில் பாருங்க, ஒரு சிலர் நல்லதை யோசிக்கிறாங்களோ இல்லையோ, தேவையில்லாதவங்க வச்சுட்டு இருப்பாங்க. சிலர் விரலெல்லாம் பாருங்க நகமே இருக்காது, கட்டி கட்டி தூக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பாருங்க தூங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஏதோ பெருசாக அவங்க சிந்திக்கிறாங்களா, ஒன்றுக்கும் வேலைக்காகாது. அதையும் யோசிப்பாங்க. தேவையில்லாத புலம்புவாங்க. அவன் என்ன ஏமாத்திட்டான், இவன் என்ன பண்ணிட்டான், அவன் எப்படி செஞ்சுட்டான், இவன் என்ன குத்திட்டான், அவன் மட்டும் எனக்கு ஏமாத்தாம இருந்தான், இவன் மட்டும், இதெல்லாம் தூக்கி ஓர வைக்கணும் பாருங்க. கர்த்தர் எனக்கு நல்லவர், அவர் எனக்காக நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை விசுவாசி பாருங்க. இந்த சிந்தனை வந்து பாருங்க, நிக்கதேமுக்கு என்னென்னவோ தோணுது. நான் எப்படி திரும்ப சின்ன வாய்க்கு, நான் எப்படி நான் இவ்வளோ காலத்துல திரும்ப எங்க தாயின் வயிற்றுக்குள்ள எப்படி நான் போவேன்? இயேசுகிட்ட வந்து கேட்குறான், அதே நான் ஏசாமியா இருந்தேன்னா உங்களே தலைமையிலே ஒன்று வச்சிருப்பேன். அவர் ரொம்ப நல்லவர். அவர் சொல்றாரு, ஒரு காற்று எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா, அது எங்க போகுதுன்னு தெரியுமா, யாருக்கா தெரியுமா சொல்லுங்களேன். காற்று எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா, எங்க போகுதுன்னு தெரியுமா, அட்ரஸ் யாராவது சொல்ல முடியுமா? நீங்க நான் இல்லை, எந்த சயின்டிஸ்டாலையும் சொல்ல முடியாது, ராக்கெட் விட்ட ஆளுங்களும் சொல்ல முடியாது காற்று எங்கேருந்து வருது. நான் நினைக்கிறேன் காற்று அங்கிருந்து அப்படியே வந்து இப்படி போய் அங்கே போகுது சார், எங்கே போகுது சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு, ஏசாமி எவ்வளோ அழகா உதாரணம் சொல்றாரு பாருங்க, புரிட்டிக்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு காற்று எங்கிருந்து வருகிறது நீ அறியாயோ, அது எங்க போகிறது நீ அறியாயோ, அது எங்க வீசுறது தெரியும், உனக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. அப்படிதான் மறுபிறப்பு இருக்கும். நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் கர்த்தர் செய்வாரு. ஆனா அது எப்படி செய்வாரு, என்ன மாதிரி செய்வாரு, எங்கிருந்து செய்வாரு, எதை கொண்டு செய்வாருன்னு தெரியாது. ஆனா பெருசா செய்வார். எதை பெருசுவார் பக்கத்துல சொல்லுங்க, பெருசா செய்வார். சொல்லுங்க, தேவையில்லாதெல்லாம் சிந்திக்காது. தேவையில்லாத கவலைப்படுறது பாருங்க. அதனாலதான் ஏசாமி அப்பவே சொல்லிட்டாரு, ஒன்றையும் குறித்து நீங்க கவலைப்படாதுன்றார். எதை சாப்பிடுவோம், எதை உடுத்துவோம், எதை குடிச்சுக்கோ, எதை சேர்த்து வைப்போம். அவர் நடக்க சொல்றார், காக்கா குருவி பாருங்கள், அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, உங்கள் பரமபிதா அவைகளுக்கெல்லாம் பிழை கூட்டுகிறார், நீங்களோ விசேஷித்தமானவர். பாருங்க, ஏசாமி அன்னைக்கே சொல்றார், எதுவும் இல்லைன்னு போயிட்டாத, உனக்கு எந்தெந்த காலத்துல எது எது வேணுமோ அது தேவை விட அதிகமா நான் தர வல்லவராக. சில காரியம் எப்படி நடக்குதுன்னு தெரியாது, ஆனா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. நான் ஒரு இந்து குடும்பத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன். 1996 நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன். எங்க வீட்டில் கூட பிறந்தவங்க ஒரு சிலர் நெருங்கின உறவினர் மட்டும் ஞானஸ்தானம் எடுக்கணும்னா எல்லாரும் போவோம். ஞானஸ்தானம் எடுத்து நீ என்ன பண்ண போற? ஞானஸ்தானம் எடுத்து நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்வேன். அப்போ ரோட்ல நின்று பேசுவியா?
கண்டிப்பாக பேசுவேன். ஞானஸ்தானம் எடுக்கணும் எடுக்கலையும், ஆனால் ரோட்டில் எடுக்கணும்னு நான் பேசுவேன். உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி போவோம். எங்கள் அம்மா கொஞ்சம் கோவக்காரி, பலாந்து பட்டாங்கன்னு அடிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், நீ சோத்துக்காக ரோடு அலையிற நாள் வரும். இந்த பைபிளை தூக்கின்னு போனா நீ அப்படியே என்ன பெருசாக கிழிக்க போறேன்னு பார்க்குறேன். ஒரு நாள் சோறு இல்லாமல் அலைஞ்சி ரோடா நீ அலையிற நாட்கள். சிரிச்சுட்டே சொன்னேன், ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட உன் வீட்டு வாசப்படல வரமாட்டேன், பக்கத்து வீட்டில் வேணா போய் நான் பிச்சை எடுக்கிறேன். ஏன்னா நமக்குள்ள பாருங்க, ஏதோ ஒன்று இருக்குது, கர்த்தர் ஏதோ ஒன்று செய்யுது. ஒண்ணுமே தெரியாது. ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து கவர்ல போட்டு ஒரு பழைய பைபிள் இன்னும் வச்சிருக்காரு. 96 கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வேதாகம். அதை வச்சுட்டு சொல்லிட்டு வந்தேன், நான் சொல்றேன், நான் நம்பி போகிற தேவன் அவர் உயிர் உள்ளவர். நான் எப்படி மேல வருவேன்றத உங்களுக்கு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒரு நாள் இந்த வம்சத்திலே என்ன மாதிரி அவனும் இருக்க மாட்டான். அந்த மாதிரி நான் வருவேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நின்று சொல்றேன், என்ன மாதிரி என் வம்சத்துல எவனும் கிடையாது. அந்த பேர் விசுவாசி. எங்க அப்பா கூட பிறந்தவங்க 7 பேர். என் ஒய்ஃபோட கூட அவங்க அப்பா கூட பிறந்தவங்க 16 பேர். 16 × 16 32 ப்ளஸ் எல்லாம் 3 தான், 4 தான், எதுவுமே 2 கிடையாது. கணக்கு போட்டீங்கன்னா எங்க இருந்து பாருங்க, எங்க அப்பா கூட பிறந்தது 7, எல்லாமே 4 தான், 3 தான், எதுவுமே 2 கிடையாது. நீ கணக்கு போட்டீங்கன்னா இவ்வளோ பேருக்கு முன்னாடி கர்த்தர் இன்னைக்கு ஒரு தனி மனிதனை உயர்த்தி எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனா சிறப்பா நடக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, எப்படி நடக்குதுன்னு தெரியாது, ஆனா சிறப்பா நடக்கும். எதுன்னு தயாராகிறீங்க? இந்த கடவுள் கர்த்தருடைய வாழ்க்கைய நம்ம வாழ்றதுன்றது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஒண்ணு, ஒரு வாஞ்சை, தேவனுக்காக வாழணும் ஒரு வாஞ்சை. இந்த ரெண்டும் நமக்குள்ள எப்பவுமே தனிந்து போகக்கூடாது. சில நேரத்தில் சூழ்நிலைகள் மாறும், சில நேரத்தில் ஏற்ற இறக்குகள் வரலாம். ஆனாலும் இந்த வாஞ்சையும் சந்தோஷத்தையும் நான் விட்டு விடக்கூடாது. இது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த உலகத்துல எல்லோருக்கும் பாருங்க, தேவன் ஒருத்தருக்கு எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கடவுள் அப்படின்னா பொதுவா அந்த கடவுள் அவங்களுக்கும் ஒரு அறிவு இருக்கு. இப்ப இதன் மத்தியில தேவன் உங்களை என்னை அழைக்கிறார். இப்ப அழைச்சி இப்ப தேவன் ஒன்று காண்பிக்க விரும்புகிறார். இந்த உலகம் நம்புகிற தேவர்களுக்கு முன்பதாக நீ நம்புற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மூலியமா இந்த உலகத்துக்கு காட்ட போற. இப்போ இந்த உலகத்துல நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட தேவர்கள் இருக்கிறாங்க, சொல்ல முடியாத அளவு இருக்கிறாங்க, எண்ண முடியாத அளவு இருக்கிறாங்க, ஏகப்பட்ட நம்பிக்கைகள் இருக்குது. இதன் மத்தியில உங்களை என்னையும் தேவன் இப்ப தெரிந்து கொண்டு இப்ப தேவன் யார் என்பதை இப்ப தேவன் நம் மூலியமா வெளிப்படுத்துகிறார். ஏன்னா வேதம் சொல்றது அவருக்கு உருவம் கிடையாது, அவருக்கு உருவம் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, உயிருள்ள ஜனங்கள் மூலமாக உயிருள்ள தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது மாதிரி புரியுது. அதனாலதான் கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான வாழ்க்கை. அதை ஒருத்தர் விலகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க, முறுமுறுக்க மாட்டாங்க, கண்ணீர் சிந்தின்னு இருக்க மாட்டாங்க, எதுவும் வேதனைப்பட்டு வாழ மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கடந்து வருவாங்க. என் தேவன் உயிரோடு இருக்கிறார். அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்க, நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கு. இப்ப தேவன் உயிரோடு இருக்கிறதுனால அந்த உயிரோடு இருக்கிற தேவன் இப்ப ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு காமிக்கணுங்க. செஞ்சு காமிச்சா தானே. இப்ப பாஸ்டர் ஐயா வந்து PWல வேலை செஞ்சவர், ஒரு அரசாங்க உத்தியோகம், ஒரு நல்ல வேலை, நல்ல வருமானம். அரசாங்கத்திலிருந்து இந்த காலத்தில் விட்டுருங்க, இந்த காலத்தில் IT எல்லாம் வந்துச்சு. அவர் இருந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜாப்ன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. அதை ரிசைன் பண்ணுன்றது ஒரு பெரிய 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 காரியம். அவ்வளோ லேசாக என்ன பண்ண முடியாது. நீங்கள் நம்ம சிந்திக்கணும்ல. அந்த காலத்தில் பாருங்க, கவர்மெண்ட்ல வேலை செய்யறதுன்னு தெரிஞ்சா பொண்ணு போட்டின்னு கொடுப்பாங்க. நீங்க நான் கொடுக்குறேன். ஏன்னா கவர்மெண்ட் வேலை கழுத போயிச்சா கூட கவர்மெண்ட்ல போய்க்கணும். பழமொழியே இருக்குது இல்லைங்களா? எங்க அம்மாவை மறக்க முடியாது என்னால. ஏன்னா எங்க அம்மா சைட்ல இருக்கிற அந்த தாத்தாங்க நிறைய பேர் பெரிய ரயில்வேல காடா இருந்தவங்க எல்லாம் ரயில்வே டிப்போம்.
அதனால இப்போ அந்த மாதிரி இல்லை. அப்போ எப்படியாவது நீ 8ஆம் கிளாஸை பாஸ் பண்ணிடுறா, யார் கையில் காலை பிடிச்சாவது ஒன்று அந்த ரயில்வேல சேர்த்துற. என்ன மாதிரி வேலை? அந்த ட்ராக் முன்னாடி சுற்றி தூக்கி மொத்தம் போவான் பாருங்க, அந்த டம்மு அடிச்சு. ஏன்னா அவங்களுக்கு எங்கள் அம்மா கிட்டனா நீ கவர்மெண்ட்ல வேலை செய்யணும் என்ன. ஆனால் அதை விட்டுட்டு வெளில வந்தார். இப்போ நீங்க யோசித்து பாருங்க, அவருக்கு ஒரு விசுவாசம் வேலை விட ஊழியம் செய்து வந்தார். இப்போ நீங்க பாருங்க, அந்த தேவன் இதே பட்டணத்துல அவர் மூலமாக வெளிப்படுத்தி காமிக்கிறார். என்ன நம்பின ஒரு மனிதன் இப்படிதான் வாழ்வான், அவனை இப்படிதான் நான் உயர்த்துவேன், இப்படிதான் நான் மேன்மையா வைப்பேன்றத இப்ப தேவன் கீழே செய்கிறான். எத்தனை பேர் விசுவாசம்? இப்ப அந்த பிரசங்கி 11:5 வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். அதனாலதான் நான் ரொம்ப பிளைண்ட் ஆயிட்டேன். பல வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப இந்த அறிவை சார்ந்து வேலை செய்யற மாதிரி நான் வாழ்ந்துருக்கேன். எனக்கு தெரியும் கர்த்தர் எதை வேணா செய்வார். ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவரை நான் விசுவாசிக்கணும். அவ்வளவுதான். அவர் எனக்காக காரியம் செய்கிறான்றதை நான் விசுவாசிக்கணும். இது ஆழமா எனக்குள்ள ஒரு நங்கூர மாதிரி நான் இறங்கிட்டேன். நான் கவலைப்பட்டதே கிடையாது. இவ்வளவு காலையில ஜான் என்னை இப்ப கூப்பிட வந்தேன். தூங்கவே உள்ள போய் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பட்டா போன் மேல போன், நாளைக்கு ஈவினிங் அந்த சர்வீஸ் அது இதுன்னு கடைசியா ஒன்று சொன்னேன், என்ன ஒன்று செய்யுன்னு போங்க, நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, தூங்க விடுங்க. என் தூக்கத்தை ஏன் எடுக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்துருக்குறேன், நான் தூங்குறேன். என்ன ஒன்னா பண்ணு, நீ தலையில வச்சா கூட அதை வந்து நேராக்கி வச்சிடறேன். ஏன்னா கர்த்தர் காரியத்தை செய்வார். எத்தனை விசுவாசி? அப்ப கவலைப்படுறது வேஸ்ட். எதுக்கு கவலைப்படணும்? பக்கத்துல சொல்லுங்க, எதுக்கு கவலைப்படணும்? சில கவலைப்படுவீங்க பாருங்கள, வயசாகி போச்சு, பிள்ளைங்களுக்கு ஒன்றும் செய்யலையே, சேர்த்து வைக்கலையே, வீடு கட்டலையே, ஏன் கவலைப்படணும்? கர்த்தர் ஒரு நொடியில் எல்லாத்தையும் செய்து போயிடும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலவீனம் அடைவார்கள் சொல்லல, பலனடைந்து சட்டைகளை அடித்து உயிர எழும்புவார். காலம் தாமதமா இருக்கு, அவ்வளவுதான். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த கர்த்தர் செய்யறதுன்னு அறியாயே என்னும் போது கர்த்தர் செய்யற விஷயங்கள் எல்லாம் போட்டு அறிவோடு கனெக்ட் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப நேரத்தை கொடுத்துருக்கிறார். அழகா பொறுமையா நான் டீச் பண்றேன், உங்களுக்கும் போர் அடிக்காது, நீங்களும் ரொம்ப இன்பமாயிருவீங்க, டயர்டாக மாட்டீங்க, உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய, அது ஒரு வரம்னு சொல்லலாம். இந்த பிரசங்கன்றது நான் ரொம்ப ரசித்து பிரசங்கம் பண்ணுவேன். அதில் அது எல்லாருக்கும் முடியும். நான் ஒன்றும் சொல்கிறேன், ரொம்ப நேரம் பேசுவேன், உங்களுக்கே தெரியாது எவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன். அவ்வளோ நேரம் பேசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு செய்தியாக இருக்காது, இது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது விசுவாசிக்கலாம். ஒரு செய்தின்றது நல்ல விஷயங்களை கேட்கறது, வாழ்க்கைன்றது அதை மாற்றி அமைக்கக்கூடியது. அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க. தந்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசி. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான காரியம். கர்த்தர் நோவா காலத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு மனுஷனை தேடுறாரு. நோவா காலத்துக்கு அப்புறம் பிரிவினைகள்லாம் வருது, ஜனங்கள் சிதறொண்டு போறாங்க, பாஷைகள் எல்லாம் உருவாகுது. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் ஆபிரகாமை தெரிஞ்சுக்கிறார். ஆபிராம் அப்படின்னு சொல்லப்படும்.
இப்போ அவனை தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு முன்னாடி, அதாவது ஆபிரகாமுடைய வம்சத்திலயோ அல்ல சூழ்ந்திருக்கிற ஜனங்களையோ இப்படி ஒரு தேவன் இருக்கிறான்னு தெரியாது. சில வேத வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க, ஆபிரகாமே ஒரு சிலை செய்து அதை விற்று வாழ்ந்து வந்தவர். அது ஒரு பெரிய மெசொப்பொத்தேமியான ஒரு தேதி இருக்குது. நீங்க அதில் போய் படிச்சீங்கன்னா அவரை குறித்து பெரிய டீட்டெயில் இருக்கு. அங்கிருந்து அவர் வந்தாருன்றார், மெசொப்பொத்தேமியான இடத்துல இருந்து வந்தாரு, சிலை செய்து விற்று அவரோட தலைமுறைகள் அப்படி வாழ்ந்து வந்ததுன்னுலாம் சொல்றாங்க. நமக்கு அந்த தேதி எல்லாம் போனால் அது ரொம்ப தலைவலிக்கும். இங்க என்ன சொல்லப்படுது இதுல இருந்தே நான் பேசுறேன். இப்ப ஆபிரகாம் ஆபிரகாமை பார்த்த உடனே இந்த இடத்துல கர்த்தர் வர ஆபிரகாமை பார்க்க சொல்றாரு. 3 காரியத்தை சொல்றாரு. ஒன்னு என்ன, உன் தேசத்தை விட்டுரு. 2வது உன் இனத்தை விட்டுரு. 3வது உன் தகப்புடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்ப தேவன் ஏதோ ஒண்ணு அவனுக்கு செய்யணும்னு விரும்புறாரு. ஆனா அது அவர் மட்டும் செய்யணும்னு விரும்புறாரு. எதை நான் சொல்றது, இப்ப ஏதோ ஒண்ணு செய்யும் போது பாருங்களேன், சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம நாளைக்கு முன்னுக்கு வரும்போது நிறைய பேர் சொல்லி காட்டுறது தயாரிப்பாங்க. ஒரு காலத்துல அவன் எப்படி இருந்தா தெரியுங்களாங்க, நான் போட்டு கைட்டி போட்ட பேண்ட் ஷர்ட்லாம் கொடுத்தாங்க அவனுக்கு, அப்படிலாம் பேசுவான். கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஒரு காலத்துல கஞ்சிக்கே கதி இல்லாத வாழ்ந்த ஆளுங்க, நான் போய் வீட்டுக்கு ஏதோ செய்வேன், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க பாருங்க. இப்ப தேவன் அதெல்லாம் வரக்கூடாதுன்னு விரும்புறாரு. தேவன் எப்படி விரும்புறாருன்னா, அவர் செய்யற காரியங்கள் மாத்திரம் அவன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எதை பேர் விசுவாசி? இப்ப தேவனுக்குன்னு ஒண்ணு இருக்குல்லங்க, அது நான் செய்யறேன், நான் இருக்கிறேன், நான் தேவன் என்பதை இந்த உலகம் பார்க்கறதுக்காகவே நான் உன்னை கொண்டு காரியங்களை செய்ய போறேன், உனக்காக செய்ய போறேன். இப்ப அந்த வார்த்தையை சொல்லும் போது 3 காரியத்தை சொல்றாரு. ஒண்ணு பாருங்க, உன் தேசம். ஒவ்வொருத்தருக்கும் தேசம் ரொம்ப முக்கியம். இப்ப பாஸ்டர் கூட சொன்னால, தேசத்தின் மேல் எனக்கு வாஞ்சது. எனக்கு இந்தியாவில ரொம்ப பிடிக்கும். எனக்கு வெளிநாடுகள்லாம் நிறைய அழைப்பு கொடுத்தாங்க. நான் வெளிநாடுகளில் போய் பிரசங்கம் பண்ணது ஒரே ஒரு நாடு தான், பக்கத்தில் இருக்கிற இலங்கை மட்டும்தான். வேற எந்த நாட்டுக்கும் நான் போனது கிடையாது. போய் ஊழியம் செஞ்சு வரணும்னு நினைச்சது கிடையாது. ஆனால் நிறைய அழைப்பு, மெயிலாக வரும், லெட்டராக வரும், ஃபோனாக வரும், வாங்க 1 மாதம் வாங்க 2 மாதம் வாங்க. நான் போனது கிடையாது. ஏன்னா எனக்கு என் தேசத்து மேலே ஒரு வாஞ்சை. தேசம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்முடைய தேசத்துல தேவன் உயர்த்தப்படுறதை நான் பார்ப்போம். 150 கோடி ஜனம், கிட்டத்தட்ட 150 கோடி ஜனங்க வாழ்வில இருந்து அல்லேலூயான்னு வரணும் பாருங்க. திரும்புற பக்கம்லாம் ஜனங்க ஆராதிக்கிறது பாருங்க. தேசம்ன்றது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நான் ஒரு இந்தியனா இருப்பதை நான் பெருமைப்படுறேன். நீங்க எப்படி? நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. ரொம்ப கம்மியா சொல்றீங்களே. இதெல்லாம் ஒரு தேசமாயா? இது நல்ல தேசமா வருங்க. நம் நிமித்தம் கர்த்தர் அது நல்ல தேசமா பாருங்க. சொல்லும் போது சொல்றாரு, அந்த தேசத்தை விட்டுடு, வா, நீ வெளியில வா. உன்னுடைய அடையாளம் ஒரு இந்தியன். நான் ஒரு அடையாளம்னா அது இந்தியன் சொல்லப்படுது. தேசத்தை விட்டு வெளியில வா. 2வது உன் இனம். எப்பவுமே பரவாயில்ல, நம்மளை சுற்றிலும் சொந்த பந்தங்களோட தான் வாழும். சொந்த பந்தங்கள் பார்வை, சொந்த ஜனங்கள் மேல இருக்கிற எண்ணங்கள், இதுதான் இல்லையா? எது செஞ்சாலும் பாருங்க, அந்த சொந்த பந்தங்களுக்காகவே செஞ்சு காட்டணும். அவனுக்கு முன்னாடி நான் எப்படி கல்யாணம் பண்ணி செய்யறேன் பாரு, அவனுக்கு முன்னாடி நான் எப்படி வீடு கட்டி. ஏன்னா நமக்குள்ள ஏதோ ஒன்று அவன் நம்மளை பாதிச்சிடறான், நம்மளை தாக்கிடுறான், ஏதோ ஒன்று நடக்குது. அந்த சொந்த பந்தம்ன்றத சில நேரத்தில் நம்ம நாடி கூட போயிடுறோம். கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற ஆளுங்க உதவி கேட்டுறோம். ஏன்னா அவங்க ரொம்ப ஐக்கியமா இருப்பாங்க, அவங்க நம்ம உறவுகள்ல ரொம்ப ஒரு நெருங்கிய உறவா. கர்த்தர் சொல்றாரு, அதையும் விட்டுரு, வெளியில வா. 3வது சொல்றாரு பாருங்க, அது ரொம்ப பெருசு, தகப்பனுடைய வீடு. ஏன்னா ஒரு தகப்பன் வைங்களேன், திட்டினாலும் அடிச்சாலும் சோறு போட்டுருவாரு. ஆமா இல்லைங்களா? 100 ரூபா கேட்டா 100 ரூபா கொடுக்கலாம் கூட 10 ரூபாய்க்கு கையில கொடுப்பாரு, வச்சுட்டு போ, சும்மா நை பேச செய்வாரா இல்லைங்களா? பெரிய பைக்கு கேட்போம், சின்னதாவது வாங்கி கொடுத்துருவாரு, பெருசா வாங்கி தர முடியாது. ஏதாவது ஒண்ணு தகப்பன்னா ஒரு அன்பு, ஏதாவது ஒரு சார்ந்து கொள்ளக்கூடிய காரியம். இப்ப கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, இப்ப நான் யாருன்னு நீ பார்க்கணும்னா, நீ வாழ்ந்த தேசம் அல்ல, உன் சொந்த பந்தம் அல்ல, உன் தகப்பனுடைய வீட்டிலிருந்து வருகிற காரியம் அல்ல, நான் யாருன்றத உனக்கு நான் காண்பிக்க போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் யாருன்றத உன் மூலியமா இந்த உலகத்துக்கு காண்பிக்க போகிறேன். இப்ப ஆரம்பிக்கிறேன். 2வது காரியத்தை சொல்றாரு பாருங்க. 2வது வசனம் வாசிக்கிறது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. சாதாரணமா சொல்லலைங்க, அந்த வார்த்தை எடுக்கிறாரு பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. என்ன எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. கர்த்தர் சொல்ற, ஒரு மனுஷனா நிக்கிறான், எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்றாரு.
இப்ப அந்த ஒரு மனுஷனை வச்சு சொல்றாரு, நீ ஒரு ஆள் நினைக்காத, உன்னை கொண்டு உன் மூலமாக ஒரு பெரிய ஜாதியை நான் உருவாக்குவேன். அது பார்ப்போம். ஒரு ஆளுங்க, நான் ஒரு ஆள் போய் எப்படி பெருசா வருவோம்? சிலத்துல சொல்லுவாங்க, ஒரு ஆளா எப்படிங்க மாற முடியும்? ஒரு ஆள் வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு ஆள் எனக்கு போதும், உன்னை கொண்டு நான் பெரிய ஜாதியை உருவாக்குவேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. பக்கத்துல பெரிய காரியத்தை செய்வாங்க. ஆரம்பிக்கும் போதே சொன்ன, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சொன்ன பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, இந்த வார்த்தை ஒரு தன்மானத்தை குறிக்கிற வார்த்தை. தன்மானம் சொன்னா, நான் ஒண்ணு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அதை நான் செஞ்சாதான் அது எனக்கு பெருமை. இப்ப நான் ஒண்ணு சொல்லிட்டு அதை நான் செய்யலன்னு வச்சுங்க, அது அவமானம். சிலர் சொல்லுவாங்கல்ல, தன்மானம், சொன்னதை செய்யறதுக்கே அவனுக்கு யோகியத்தை இல்லை. சிலர் பேசுவாங்க, பாத்துறீங்களா? ஒண்ணு சொல்லிட்டா அதை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு தன்மானம். இப்ப கர்த்தர் பேசுறாரு. இது யார் பேசுறது? இப்போ அவரை கொண்டு போறாரு. அது எப்படி நடக்கும், ஏது நடக்கும், என்னவா இருக்க போகுது, அதெல்லாம் நீ யோசிக்காத. இதை நான் சொல்றேன், இதை நான் செய்து காமிப்பேன். அது மாதிரி புரியுது. அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்போ கர்த்தர் ஒரு பொறுப்பு எடுக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய தன்மானத்துக்கே அவருக்கு சவால் விட்டுக்கிறார். இது நடந்தே தீரும் ஆபிரகாமே, நீ பயப்படாத. எந்த பஞ்சம் வந்தாலும், எந்த எதிரி வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிசாசின் காரியங்கள் வந்தாலும், எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் சொல்லிட்டேன், இதை செஞ்சு நான் காட்டுவேன். நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப புரியுதுங்களா? ஏன் நீங்க இன்னும் தோட்டு போகாம வாழ்ந்துருக்கிறீங்கன்னு புரியுதா? ஏன் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்மளை ஏன் கீழே தள்ள முடியல? ஏன் நம்ம வாழ்க்கையில எத்தனை எதிரிகள் வந்தாலும் நம்மளை ஏன் இன்னும் அமுத்த முடியல? ஏன் இன்னும் நம்ம சாவா உயிரோடு இருக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில நான் பொறுப்பெடுக்கல, நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையில கர்த்தர் பொறுப்பெடுத்துட்டார். அதனாலதான் எல்லா சவாலையும் அவர் ஜெயிச்சு காமிக்கிறார் கூட. அது மாதிரி புரியுது? ரொம்ப பெருசு. நான் சொல்லுவேன், நான் பக்கத்துல சொல்லுங்க, அவரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நான்ன்றது இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நான்றது ஒரு மனுஷனுடைய ஈகோன்றான். அப்படின்னு சொன்னா, எந்த காரணத்தினாலும் தலை குடிஞ்சிடக்கூடாது. அவர் அதை காப்பாத்துறதுக்கு முன்ன நிற்பார். அது என்னவா இருந்தாலும் அதுக்காக முன்ன நிற்பார். நான், அந்த வார்த்தை அழுத்தி சொல்றாங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்ப அந்த வார்த்தையை சொல்றவரை வச்சுதான் அந்த வார்த்தைக்கு மரியாதை. சில பேர் சொல்லுவாங்கல்ல, பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு நிச்சயமா தரேன் அப்படின்னு. நீங்க அந்த மனுஷன் எப்படி நம்புவீங்க? கை நீட்டு ஒரு சத்தியமே பண்றான்னு வச்சுங்களேன், நான் உங்களுக்கு சத்தியமா தரேங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். கண்டிப்பா சத்தியம் பண்ணி சொல்லிடுறாரு அந்த மனுஷன், நிச்சயமா தந்துருவார். ஒருவேளை மனுஷன் மாறி போகலாம், ஆனா கர்த்தர் மாற மாட்டார். ஏன்னா அவர் சொல்றார், நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனும், வசனித்தும் நிறைவேற்றாமல் போவேணும். கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னதுதான். இப்ப ஆபிரகாம் அழைக்கும் போது எதிரில் இருக்கிற எந்த சூழ்நிலையும் பார்க்கல. காற்றடிக்க போதா, வனாந்திரமா இருக்க போதா, ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் பிரச்சனை நேர போது, அவர் அதை எல்லாவற்றையும் நான் சமாளிச்சுக்கிறேன், ஏன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணி. நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன் இந்த வார்த்தை, இந்த கால வேளையில பயப்படாதீங்க. உங்க எதிர்காலத்தில் என்ன சவால் வந்தாலும் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்காக முன் நின்று அதை ஜெயமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்க பேரை அவர் பிரசாதப்படுத்துவார், உங்களை பெரிய ஜாதி ஆக்குவார். நம்புறீங்க? சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3வது வசனம் வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஒரு நல்ல வார்த்தை. நீங்க சொல்லும் போது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை. இப்போ ஒரு நேச்சரே மாத்துறாரு அப்படின்னு சொன்னா, என்ன அவர் ஆசீர்வதிக்கிறது வேற. என்ன அவர் ஆசீர்வதிக்கிறார், என்ன பெரிய ஜாதியாக்குறார், என் பேரை பிரஸ்தாபப்படுத்த போறார், எல்லாம் ரைட். இப்ப அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, இந்த பூமியில
உன் வாழ்க்கையின் தரமே நான் மாத்திடுவேன். ஒருத்தர் வந்து உன்னை ஆசீர்வதிச்சாங்கன்னு சொன்னா, உன்னை ஆசீர்வதிச்ச அந்த ஒரே காரணத்துக்காக நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன். அது வேற விளக்குது. இப்போ வந்து யோசிச்சு பாருங்க, இப்ப அவர் என்ன ஆசீர்வதிக்கிறார், என்ன ஆசீர்வதிக்கிறார், என்ன உயர்த்துறார், பெரிய ஜாதி ஆக்குறார், என் பேரை பெருமைப்படுத்துறார், எல்லாம் ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன யாராவது ஒருத்தர் வந்து ஆசீர்வதிச்சாலும் கர்த்தர் சொல்ற, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் அவர்களை உயர்த்துவேன், நான் அவர்களை மேன்மைப்படுத்துவேன். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஏன்னா கர்த்தருடைய கரம் இதை செய்யும், கர்த்தருடைய வைராகியம் இதை செய்யும். பைபிள் சொல்லும். அது மாதிரி புரியுது. அப்ப நம்ம வந்து வாழ்றதே ஒரு ஆசீர்வாதமா மாத்துறாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா மாத்துறாரு. என்ன ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, அவர் என்ன தனியா ஆசீர்வதிக்கிறாரு, பெரிய காரியத்தை செய்யறாரு. 3வது வசனம் முடிவுல சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்களா உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப என்ன இதை நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதை எப்படி நிதானிக்கிறது ஆபிரகாம்? ஆபிரகாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹார்ட் பீட் எப்படி அடிச்சிருக்கும்? இல்ல ஆபிரகாம் இதை எப்படி யோசிச்சிருப்பாரு? இல்ல ஆபிரகாமுடைய மனதில் என்ன கேள்விகள்லாம் வந்திருக்கும்? அதனால ஆண்டவர் சொல்றது பார்த்தா சின்னதா சொல்லியே, நீ வாப்பா நான் உனக்கு செய்யறேன், ஏதோ ஒன்று பண்றேன், ஏதோ உனக்கு 3 வேளை சோறு நான் வேலைகளை அரேஞ்ச் பண்றேன், இல்ல ஏதோ ஒரு காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லாம இவர் வேற மாதிரி சொல்றாரு. இவர் சொல்றதே எண்ணி பார்க்க முடியலையே. இவர் சொல்ற காரியங்கள்லாம் ஆச்சரியமா இருக்குது. இது எப்படி முடியும்? ஒரு பெரிய கலகம் ஆபிரகாமுக்கு இருந்திருக்குமா இருந்திருக்காதான்? ஆபிரகாம மனுஷன் தானே, எந்த பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா ஒன்னே தெரிஞ்சுட்டா ஆபிரகாம். 4வது வசனம் முதல் வரி வாசிங்க தம்பி. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதும் பாருங்க, வார்த்தை நல்லா இருப்பாருங்க. கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். இப்ப இவ்வளவு விஷயம் சொல்லி இருக்கிறாரு. இதுக்கு ஏதாவது ஆண்டவர் ஏதாவது சோர்ஸ் இருக்கா? ஏதாவது எனக்கு ஆதாரம் கொடுக்குறீங்களா? எழுதி சைன் போடுறீங்களா? இல்ல எப்படி இதை நம்புறது? நான் என்கிட்ட வந்து சொன்னதுக்கு யாராவது ஒரு ஆள் சாட்சியாவது இருப்பாங்களா? நீங்க பாட்டு சொல்லிட்டீங்களே அப்படிலாம் கேள்வி கேட்கல. வேதம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு அது எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இது நடக்கும்னு தெரியும். இப்ப ஆபிரகாமுக்கு தேவன் மேல ஒரு ஒரு விசுவாசம் உள்ள வந்துருச்சு. அது அறிவையும் தாண்டிடுச்சு. இப்ப அறிவை விட அது மேல போய் சொல்லுது, இல்ல ஏதோ இந்த சொல்லுகிற அந்த வார்த்தை, சொல்லுகிற அந்த தேவன், அவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை என்ன பண்ண போறாரு, என் வாழ்க்கையில செய்ய போறாரு. ஆனா எப்படி நடக்கும் தெரியாது, ஆனா நடக்கும். எந்த பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க வந்திருக்கிறவங்களுக்கும் சொல்றேன், ஒரு ஆன்லைன்ல இணைந்திருக்கிறவங்களுக்கும் சொல்றேன். உங்க வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அது உங்க அறிவுக்கு உட்பட்ட அல்ல, உங்க அறிவுக்கு அப்பாற்பட்ட வகையில கர்த்தர் கிரியை செய்வார். ஆனா அது எப்படி நடக்கும் தெரியாது, ஆனா கர்த்தர் நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ற அந்த கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதை செய்வார்னா, அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அதே தேவன் இந்த காலை வேளையில இந்த நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிறார். அது நமக்கும் அப்படியே செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்லா விசுவாசத்தக்கதா கரங்களை தட்டி சொல்றேன். புறப்பட்டு போனான். சொல்லுங்க, புறப்பட்டு போனான். எதுவுமே அப்படி புறப்பட்டு போய் எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போனா போய்வீங்களா? நான் ஒரு முறை இதே இலங்கைக்கு தான் பாருங்க, 2009 அந்த காலகட்டத்தில் ஒரு முறை போறேன். டிக்கெட் போட்டேன். அங்க ஒரு 8 நாள் 10 நாள் தங்குற மாதிரி அங்கே செமினார். அது வேற ஒரு பிரதர் அரேஞ்ச் பண்றாரு. போய் அங்கங்கே பாஸ்டர்களுக்கு அந்த யுத்தத்து காலம், அது அப்போதான் யுத்தம் முடிஞ்ச காலம், அவங்களுக்கு போய் டீச் பண்ணோம். நான் அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃப்ளைட்டு 20 ரூபா இருக்கு என் கையில். நான் சொன்னேன், ஆண்டவரே போகிறேன், கையில் சும்மா ஏதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ஒரு 50,000 எடுத்துட்டு போனால், திடீர்னு எங்கேயாவது தங்கத்துக்கோ ஏதாவது ஒரு தேவை, ஒரு சோடா வாங்கி குடிக்கணும்னா கூட என்ன வேணுங்க, ஹாஸ்பிட்டல் வேணாவாங்க. 20 ரூபா, அதுவும் பழைய நோட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு லாஸ்ட் உயிர்னு வைங்களேன், அது என் கையில் மாட்டிருக்குது. அதை வச்சுட்டு இருக்கிறேன் நான். கர்த்தர் சொன்னாரு, போ, நான் உன் கூட வரேன், ஒரு குறை இல்லாமல் நீ திருப்பி வருவேன். எனக்கு உள்ள பக்குன்னு இருக்குது. ஏர்போர்ட்லலாம் பாஸ் ஆகியா தெரியும், ஒன்றும் தண்ணி கூட வாங்கி கொடுக்க முடியும். 20 ரூபாய்லாம் கொடுத்தா தொட்டி விட்ருவான். போய் பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான் ஏர்போர்ட்டில். ஏர்போர்ட்டில் இருக்கிற பிச்சைக்காரன் கூட 200, 100 தான் வாங்குவாங்க. ஆனால் அது ஏர்போர்ட்.
நானும் பந்தாவா போயிட்டேன். சூட்கேஸ் எடுத்துன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்காவா, ஆனால் பர்ஸில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, என்ன பண்ணுறது தெரியும். உள்ள பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. ஃப்ளைட்டில் ஏறி உட்கார நீ பஸ் பேசினே போகிறேன். ஸ்தோத்திரம். அந்த ஒரு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ரிட்டன் டிக்கெட் கையில் வச்சுருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். போயிட்டேன். போய் ஏர்போர்ட்டில் இறங்குறேன். இறங்கும்போது ஒரு கார் வருது, பெரிய கார். இந்தியாவிலே கூட அந்த கார் இருக்காது. லக்ஸஸ் ஒரு கம்பெனி, 7 சீரீஸ். இந்த ஃபுல் பீட்டில் 3/4 பாகம் இருக்கும் அந்த கார். வந்து அந்த கார் நிற்கிறது, நான் சூட் கேஸோடு நிற்கிறேன். அதுலேருந்து ஒருத்தர் இறங்கி பாஸ்டர் ரமேஷ் அப்படின்னாரு. ஆமான்னு அவரே வந்தார். சூட் கேஸ் கொடுத்தார், டிக்கியில் வச்சார், காரில் உட்காந்தார். காருக்குள்ளே உட்காரதுக்கு நமக்கு அப்படியே சுற்றி பார்த்தே வரலாம், கண்ணாடி மாதிரி இது. நேரம் கூப்பிட்டு போனார். ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டார், பெரிய ஹோட்டல். ரூம் போட்டார். ரெடி ஆகிடுங்க, 10 மணிக்கு மீட்டிங், நான் வந்து உங்களை பிக் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். ரெடியாக அப்படியே அதே கார் வருது, அவரே வர்றாரு, அவரே கூப்பிட்டு போகிறாரு. மீட்டிங்லாம் நடக்குது, அப்படியே பேசினே போகிறார். திரும்ப ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கூப்பிட்டு போகிறாரு, கூப்பிட்டு வராரு, மெசேஜ்லாம் கேட்குறாரு. அவருக்கு பயங்கர சந்தோஷம். அங்கங்கே போகிற இடங்களெல்லாம் எல்லாம் எதுதான் தும்மனா கூட என்ன வேணும்னு கேட்பார். அந்த மாதிரி ஒரு மனுஷனை வச்சுட்டார். 10 நாள் மீட்டிங் முடியுது. மீட்டிங் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக கடைசி நாள் மீட்டிங் முடிச்சுட்டு வர ஹோட்டலில், பெரிய ஹோட்டலில் கூப்பிட்டு போய், ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, பெரிய ஹோட்டலில் கூப்பிட்டு போய் அங்கே எனக்கு பெரிய சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அடுத்த நாள் ஃப்ளைட்டுக்கு கிளம்பணும். மத்தியானம் ஃப்ளைட்டு. காலையில் நான் ரெடியாக இருக்கிறேன், வாங்க நம்ம வெளியில் போகணும். வெளியில் கூப்பிட்டு போகிறேன். அவரே ஷாப்பிங் பண்ணுறாரு. அவரே சாக்லேட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வாங்கி தூக்கி போட்டு அமுச்சு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டி எடுத்து ஏர்போர்ட்லேருந்து விட்டு கையில் ஒரு $100 கொடுக்குறாரு. ஏன்னா இது எக்ஸ்ட்ரா வெயிட் ஆகிடுச்சு. உள்ளே போனீங்கன்னா அந்த வெயிட்டுக்கு காசு கட்டணும். அந்த $100 வச்சு கொடுத்து கையில் ஒரு காணிக்கை கொடுத்து ஜெபம் பண்ணி என்னை அனுப்பிச்சி வச்சார். ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறேன், எல்லாத்தையும் தூக்கினேன். அந்த அழுக்குவோட அப்படியே இருக்குது பரிசு. அந்த கடைசி உசுரோட அப்படியே இருக்கு. நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குது? நம்ம கையில் இருக்கிறத வச்சு வேலை செய்ய மாட்டாரு, அவர் சொன்ன வார்த்தையை வச்சு வேலை செய்ய. பக்கத்தில் பார்க்கணும், உன் கையில் இருக்கிறதெல்லாம் வச்சு வேலை செய்ய மாட்டாரு. அவர் வார்த்தை வல்லமை உள்ளது. ஆபிரகாம் அவர் சொன்னதை கேட்டவுடனே பரவாயில்ல. 4வது வருஷம் முதல் வரி இன்னொரு முறை வாசிக்க தம்பி. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. எல்லாரும் சொல்லுங்க, சொன்னபடியே. நல்லா ஒரு 3 முறை சொல்லுங்களேன். சொன்னபடியே செய்வாங்க. அவர் சொன்னார்னா என்ன ஆனாலும் அது நடக்கிற. எனக்கா கண்ணில் தண்ணி ஊத்துது பாருங்க. பிளேட்ல உட்காந்து சோத்திரம் பண்றேன். ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர். இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுமா? இந்த மாதிரிலாம் எங்க போய் பார்க்கறது? யோசிச்சு பாருங்க. உலகத்துல ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா தேடணும் பாருங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு 3வது 4வது படிக்கும் போது ஏதாவது எங்கள் அம்மா கூப்பிட்டு போனால் அந்த டவுன் பஸ் கூப்பிட்டு போகணும். அதுக்கு போய் அந்த கடுகு டப்பாவையும் அந்த பருப்பு டப்பாவையும் தேடுவாங்க பாருங்க. காயின் இருக்குதா சில்லறை. ஏன்னா பஸ்ஸில் போகணும், பஸ்ஸில் போகிறது காத்து இருப்பேன். அப்படி இருந்து பின்னணியில் வந்தால் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் முன் சென்று கர்த்தர் நமக்காக செய்யும். இது வரணும் உள்ள. இது 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 நமக்குள்ள இருந்து கர்த்தர் கொண்டு வருவார். நான் இருக்கிறேன்றதை நீ நம்பணும். பக்கத்து சொல்லுங்க, கர்த்தர் இருக்கிறான்றதை நம்பணும். நான் இருக்கிறேன்றதை நம்பு. 2வது, நான் உனக்காகவே இருக்கிறேன்றதை நம்பு. காலை வேலையில சொல்றேன், நான் உங்க கையில் என்ன இருக்கு என்ன இல்லைன்றதை பார்த்து கர்த்தர் உங்களை அடைக்கல. உங்களுக்காக இருக்கிறார், உங்களுக்கு கிரிய செய்யறதுக்காகவே கர்த்தர். எந்த பேர் விசுவாசி? அப்ப கர்த்தர் காரியத்தை செய்வார். சொல்ல, கர்த்தர் காரியத்தை செய்வார். ஆமென். அப்படியே 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க தம்பி. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பாருங்க, இப்போ 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அத்தேசத்திலே இப்ப கர்த்தர் சொன்னது, நான் வாழ வைக்கிறேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், உன் பேரை பிரஸ்தாபப்படுத்துறேன், உன் ஆசீர்வதிக்கிறேன், உன் தேசத்தை விட்டுட்டு வா, தகப்பன் விட்டு வா, ஜனத்தை விட்டுட்டு வான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வர வச்சாரு. இங்க வந்தா எதுவுமே இல்லை. என்னவா இருக்குது? இன்னொரு முறை வாசிக்க தம்பி. 10
இன்னொரு முறை அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே முதல் வாரி கவனிக்க, பஞ்சம் உண்டாயிற்று. அடுத்த வாசி தம்பி. அதுலயே தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிற்று. எஸ்டீமா இருக்குது. பஞ்சம் இருந்தா கூட ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கிடைக்கும்னு பார்த்தா கூட இல்ல, கொடியதா இருந்தது. சொல்லுங்க பக்கத்துல கொடியதா. இப்ப உங்களுக்கு என்ன கேள்வி வரும்? கர்த்தர் போன்னு சொன்னா அது சத்தியமா இல்ல, இது உண்மையா, இது நடக்குமா, இது ஆகுமா? நான் ஆண்டவர் போனா நான் கிளம்பி வந்த இடத்துல பார்த்தா பஞ்சம் எப்படி இருக்குது? கொடியதா இருக்குது. நம்ம நிச்சயமா பாருங்க, என்ன தோணும். அந்த காலத்துல எல்லாம் இயேசுவுக்கு என்ற சபை இல்லையே அப்படின்னா கூட ஆபிரகாம் ஒரு தைரியம் இருந்திருக்குமே. பாஸ்டர் வின்சென்ட் லூர்து ஐயா மாதிரி ஒரு நல்ல பாஸ்டர் இல்லையே, பயப்படாதப்பா ஆபிரகாமே கர்த்தர் செய்வார் சொல்றதுக்கு ஒரு ஆளு இல்லையே, வேதம் இல்லையே. யோசித்து பாருங்க, அந்த காலத்துல எங்க தீர்க்கதரிசி எங்க போய் கூப்பிடு, யாரும் இல்லையே, ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதானே கர்த்தர் சொன்னது மட்டும்தான். இப்ப ஆபிரகாமுக்கு என்ன தோணி இருக்கணும்? என்ன கேள்வி? என்னை கொண்டு நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு இப்படி என்னை வழி தெரிய முடியாத அளவுக்கு என்னை திரும்ப விட்டாரு. நான் எங்க ரைட்ல போறதா லெப்ட்ல போறதா? தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, பஞ்சம் கொடிதான் இருக்குது. இவ்வளவு கொடிய பஞ்சத்துல கொண்டு என்ன நிக்க வச்சிட்டாரு. ஏன் இது நடக்குது தெரியுமா? ஒரு நல்லா தெரிஞ்சுங்க. கர்த்தர் எந்த சோர்ஸையும் நம்பி உங்களை அழைக்கல. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்க கையில என்ன இருக்குதுன்றதை வச்சு அவர் உங்களை அழைக்கிறது மாத்திரம் இல்லைங்க. இந்த இயற்கையில் எதுவுமே இல்லைனாலும் உங்களுக்காக கர்த்தர் காரியத்தை செய்வார். விசுவாசி. இப்ப சில நேரத்தில் சொல்லுங்களா, ஹோப்லெஸ், நம்பிக்கை இல்லைங்க, இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியலங்க. பஞ்சம் இருந்தாலும் கொடிய பஞ்சத்துல போய் மாட்டேங்கிற பிரச்சனையில உச்சத்துல நிக்கிற பிரதர். இதுக்கு மேல எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இதுக்கு மேல நான் ஏதாவது செய்து வர முடியுமான்னு நினைக்கிறீங்களா? பிழைக்கிறதுக்குன்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லையா? எப்படி வர முடியும்? நான் சொல்றேங்க, எதுவுமே இல்லைனாலும் உங்களுக்காக புதியதாக உருவாக்குகிற தேவன். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? சில நேரத்துல நமக்கு தான் கேள்வி வருது, எப்படி ஒன்னும் இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, எதுவும் இல்லைனாலும் பயப்படாது. யோவான் 14:14 சொல்லுது. அந்த வசனத்தை ஒரு முறை வாசிங்க. அதனுடைய மூல பொருளை உங்களுக்கு வாசிக்க விரும்புறேன். ஜான் சாப்டர் 14:14. யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். இந்த வார்த்தை அப்படியே நின்றுச்சு இல்ல. என் நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் அதை நான். இது கிரீக்ல போய் பாத்தீங்கன்னா, என் நாமத்துல எதை கேட்டாலும் செய்வேன். நீ கேட்கும் காரியம் இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் அதை உருவாக்குவேன். அதான் கரெக்ட். இப்போ ஒண்ணு நான் கேட்கிறேன், ஒண்ணு நம்ம கேட்கிறோம், அது இல்லைன்றதுனால, அது இல்லை அப்படின்றதுனால அது இல்லாம போயிட முடியாது. என் தேவன் சிருஷ்டி கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உருவாக்குறவங்க. யார் இந்த உலகத்தை உண்டாக்குது? யார் நட்சத்திரத்தை உண்டாக்குது? யார் சூரியனை உண்டாக்குது? யார் பூமியை உண்டாக்குனது? யார் இயற்கை வளங்களை உண்டாக்குனது? யார் மிருக ஜீவன்களை உண்டாக்குனது? யார் உண்டாக்குனது? எல்லாம் கர்த்தர். இப்ப அவனுக்கு ஒண்ணு காட்ட விரும்புறாரு. என்ன விரும்புறாருன்னா, ஒருவேளை நான் சொல்ற தேசம் நல்லா இருக்குன்னு நம்பி வந்திருக்கலாம். அந்த தேசத்தில் நிறைய இருக்குன்னு ஒரு கனவு உனக்குள்ள இருக்கலாம். உனக்குள்ள ஒரு பெரிய ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கலாம். உனக்குள்ள ஒரு வரைபடம் இருந்திருக்கலாம். இப்ப அது நேர்மாறா இருக்குறதுக்காக பயப்படாத. நான் சொன்னதுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்க, அவர் சொன்னதுதான். ஏன்னா அவர் மாற முடியாது. அவர் வார்த்தை எல்லாத்தையும் மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். ஆனா அவர் மாற மாட்டாங்க. அவர் எல்லாத்தையும் மாத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க பஞ்சம் கொடிதான் இருக்குது. இப்ப உடனே ஆபிரகாமுக்கு ஒரு ஐடியா வருது. எப்பவுமே பாருங்க, ஐடியான்றது நமக்கு உடனே தோணும்ல. வீட்டில் கூட பாருங்க, திடீர்னு சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டாங்கன்னா ஒரு ஐடியா பண்ணுவோம். அந்த சாம்பார்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஊட்டுவோம், அந்த ரசத்துல ஏதாவது கொஞ்சம் பண்ணுவோம். ஐடியா சொல்லுங்க. ஐடியானா நம்ம ஐடியாலாம் பாருங்க ரொம்ப சீப்பா இருக்கும். உடனே ஒரு கைமாத்து ஓடுவோம், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். இருங்க நான் ஐடியா பண்றேன். நம்ம ஐடியாலாம் 10 நிமிஷம் உதவாது. பக்கத்தில் சொல்லுவாங்க, ஒன்றும் உதவாது. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் ஆபிரகாம் கூட ஒரு ஐடியா பண்ணார். அப்புறம் காமிக்கிறாங்க. இந்த ஐடியான்றது என்னன்னா, நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு பண்றது. ஐடியான்றது என்ன? தப்பிச்சுக்கிறது. நல்லா சொல்லுது அந்த புள்ள.
ஒரு இடத்துல இருந்து ஒரு காரியத்துல இருந்து அப்படி என்ன பண்ணுவான், தப்பிச்சுக்குவோம். ஒரு ஐடியா பண்றேன், ஒரு பொய் சொன்னா தப்பிச்சுக்கலாம், ஒரு காரியம் பண்ணா தப்பிச்சுக்கலாம், ஏதாவது ஒரு ஐடியா பாருங்க. ஐடியான்றது மனுஷனுக்கு இயல்பாவே சின்ன வயசுல இருந்தே வந்தது. அது யாராவது சொல்லியா கொடுத்துருப்பீங்க, அவங்க அப்பா அம்மா ஐடியா பண்றது என்னன்னு டீச்சா பண்ணாது. அது இயல்பாவே சுவாபத்திலே இருக்குது நமக்குள்ள. ஐடியா பண்ற விஷயம் வந்து நமக்குள்ள சின்ன வயசுல இருந்து பல காரியத்துல இருந்து. வரும்போது வீட்டில் உட்காந்து படிக்கிற மாதிரி நடிக்குங்க, ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். ஏற்கனவே கரெக்டாக 4:50 வருவாங்க, நம்ம 3:50 புத்தகத்தை திறந்துக்கலாம். நான் சொன்னது விளங்குதா இல்லைங்களா? இல்லைங்களா? ஏதாவது ஒரு ஐடியா, பல ஐடியா இருக்குது. அந்த குழந்தை இல்லை, நீங்கள் கூட நிறைய ஐடியா பண்ணியிருப்பீங்களே. திடீர்னு அப்போ தான் ஸ்கூலுக்கு போனால் லொக்குன்னு இருப்போம். என்னன்னு கேட்டால், எனக்கு காஃப் வந்துச்சு. காலையிலேருந்து வராது காஃபு, ஸ்கூலுக்கு போகிற 10 நிமிஷத்துக்கு ஒரு காஃபு வரும். ஏதோ ஒரு ஐடியா, மனுஷன் பல ஐடியாவை பண்ணினே இருக்கிறான் பாருங்க. சமாளிஃபிகேஷன், சில இடத்துல இந்த கடை வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட பாருங்க 1000 சமாளிஃபிகேஷன் இருக்கும் பாருங்க. 10 நிமிஷத்துல ஒரு காசு கொடுத்துருவாரு. அது எப்படியா 10 நிமிஷத்துல கொடுப்பா? அதுனா பணியாருமா? பார்த்துருக்கீங்களா? 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, ஒரு காசு கூட நான் கொடுத்துறேன். அதெல்லாம் 10 நிமிஷத்துல கொடுக்குறாங்க, நீ அப்படி பேச மாட்டியே. நான் சொல்றது எத்தனை பேர் வேலை? செக்கு நேற்று போட்டுருக்குறாங்க, நாளைக்கு வந்துடும் தர்மா. எங்க போட்ட? குப்பையில போட்டியா? நான் சொல்றது எத்தனை பேர்? இதெல்லாம் ஐடியா. நான் சொல்றது விளங்குங்க. சமாளிஃபிகேஷன் பாருங்க. ஏதாவது ஒண்ணு அந்த நேரத்துல, அந்த சூழ்நிலை, அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும், தப்பிச்சுக்கணும். ஆபிரகாமுக்கு ஒரு சமாளிஃபிகேஷன், ஒரு பிளான் பண்றாரு. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ என் பார்வைக்கு அழகுள்ள சிறி என்று அறிவேன். கரெக்டு தான், சாராள் அழகான ஒரு பெண்மணி தான். அது ஆபிரகாமுக்கு தெரியுது, நல்ல மனைவி, அழகா வேற இருக்கிற. உடனே ஒரு ஐடியா பண்றாரு. எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இதான் ஐடியா. ஏன்னா அந்த காலத்துல நடந்தது என்னன்னா, கேள்வியே கிடையாது. அழகா ஒரு மனைவியோ குடும்பத்துல யாராவது ஒரு அழகான சகோதரியா இருந்தா கேட்டு கொடுக்கலன்னா கொலை போட்டு கூட்டு போயிடுவோம். நீ தரல அசக், அவ்வளவுதான், ஒரே வெட்டு ஆபிரகாம். ஒன்னும் கொண்டு போயிடலாம். சட்டமே கிடையாது அந்த காலத்துல. எந்த சட்டம்? அவனுக்கு போட்டது தானே சட்டம். இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி எங்க சட்டம் இருக்குது? அவனுக்கு என்ன போடுறாங்களோ அதுல நம்ம இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சட்டம் இன்னைக்கு. அதுல அவன் ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம், என்ன பண்றது, நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஐடியா பண்றாரு. ஐடியா பண்ணி நீ எனக்கு சகோதரி என்று சொல் அப்படின்னு. உடனே அந்த அம்மாவும் வந்து சகோதரின்னு சொன்னது. அதுக்கப்புறம் பார்வோன் வந்து கூட்டு போயிடுறான். கூட்டிட்டு போன உடனே பாருங்க 14, ஆபிரகாம் எகிப்தில வந்த போது எகிப்தில் இருந்த சிறியன் மிகுந்த அழகுள்ள என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுகளுக்கு 15, பார்வோனுடைய பிரபுக்களும் அவனை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால் அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயவை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையினால் பாருங்க. இங்க வந்த உடனே பார்த்து சகோதரின்ட்டான்ல, சரி சகோதரின்னு சொல்லிட்டான்னு என்ன பண்றான், இவனை ஏதாவது பிளஸ் பண்ணிடுவோம் சொல்லி ஏராளமானது வாரி கொடுத்துட்டான். வெள்ளியும் பொன்னியும் ஆடு மாடு கழுதை வேலைக்காரன் வேலைக்காரி எல்லாத்தையும் வச்சுக்கப்பா நீன்னு சொல்லி எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டான். இப்ப வாரி கொடுத்துட்டான். இப்ப கர்த்தரோடு சொல்ல. இப்ப அடுத்து பாருங்க, இப்ப யாரை வந்து அவர் தண்டிருக்கணும்? பார்வோனை தண்டிச்சிருக்கணுமா, ஆபிரகாமை தண்டிச்சிருக்கணுமா? நல்லா சொல்லணும் இது. ஏன் அப்படி பார்த்தா நீங்க எவ்வளவு பொய் பண்ணிருப்பீங்க. உங்களை தண்டிக்காம நீங்க வச்சுக்கிறாரு. பொய் சொல்லாத ஒரு ஆள் கை தூக்கிட்டு பார்க்கலாம். யாராவது இருக்கிறீங்களா? உங்களெல்லாம் இங்க கூட்டு வச்சிருந்தா நான் ஆபிரகாமை மட்டும் எப்படி தண்டிப்பார்? இல்ல இல்ல, அதுக்கு என்ன காரணம்னா, நான் சொல்றேன், உங்களை விலைக்கு சொல்றேன், இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போ அவ மனைவி, இப்போ பார்வோன் வந்து ஆபிரகாம் எதுவும் பேசல, மனைவியை தங்கச்சின்னு சொன்னானோட கூட்டு போயிட்டான். இப்படி நான் உங்களுக்கு சொல்றேங்க. இப்போ என் மனைவியை நான் தங்கச்சின்னு சொல்லுவேன், அக்கான்னு சொல்லுவேன். உனக்கு என்ன? நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குது இல்லைங்களா? இப்போ பசங்க ஒரு பைக் வாங்குறானுங்க, வாங்கி வந்து பைக்கை வாங்கின மாதிரியே வச்சுக்கிறானு. என்ன பண்றானுங்க, அந்த சைலன்சரை உடச்சி தூக்கி அப்படியே சீட்டுக்கு நேரம் வைக்கிறான், ஹேண்டில் பார்ல மாற்றிடுறான், சவுண்டு வைக்கிறான், சவுண்டு கத்துது.
எல்லாத்தையும் மாத்திக்கிறான். இப்போ வண்டி ஓட்டிட்டு போறான். இப்போ ரோட்ல அந்த அந்த கம்பெனி பைக் ஓனரும் அந்த கம்பெனிக்காரரும் அவனை நிற்கணும், என் பைக்கை நீ இப்படி மாற்ற முடியுமான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? அவனை ஜெயிலில் பிடிச்சி போட முடியுமா? அது என் பைக்கியா, நான் எப்படி வேணா பண்ணிப்பேன். அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நான் சொன்னது எத்தனை பேர் விளங்குது? என் மனைவியை நான் அக்கான்னு கூப்பிடுவேன், மச்சின்னு கூப்பிடுவேன், தங்கச்சின்னு கூப்பிடுவேன், என்ன வேணா கூப்பிடுவேன். நீ எப்படி கூட்டு போலாம்? நான் சொன்னது எத்தனை பேர் விளங்குது? இப்படி எடுத்துங்க. இப்போ நீங்க ஒரு புது பைக் வாங்குறீங்க, காரைக்காலில் ஒரு பேக்கரிக்கு போறீங்க, சாவியை பைக்ல விட்டு போயிட்டீங்க. இப்போ ஒருத்தன் வந்து திருடின்னு போயிட்டான். இப்போ போலீஸ்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, சார் என் பைக்கை வச்ச சார்னா சாவி எங்க சார், தெரியாம அதுலேயே வச்ச சார். உடனே போலீஸ்கார் உங்களுக்கு இருப்பாரு, நாங்க கவனம் குறைவா இருக்கிறீங்களே அப்படின்னு. இப்போ போய் அவனை திருடனை பிடிச்சிடுறாங்க. இப்போ திருடனை கேட்கறாங்க, ஏன்டா பைக் எடுத்த? சார் பைக்ல சாவி இருந்துச்சு சார். சரி எடுத்துன்னு போயிட்டேன் சார். விட்டுருவாங்களா? சொல்லுங்க, விட்டுருவாங்களா? ஏன் அவன் பைக்கு சாவி எடுக்கலாம், எடுக்காம போலாம். உன்னை யார் அவன் பைக் எடுக்க சொன்னது? நான் சொன்னது எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குற மட்டும் ஒரு ஆம்பு. நீ ராஜாவா இருக்குன்றதுனால மத்தவன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி ஆக்கிவியா? அது எப்படி நீதி? நான் சொன்னது புரியுதா? உனக்கு நீதியா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய நீதி வேற. நான் சொன்னது எத்தனை பேர் விளங்குதுங்க? கர்த்தர் சரியா நீதி செய்வார். பார்வோனுடைய சட்டத்தை வச்சு கர்த்தர் நீதி செய்யலங்க. அவர் நீதிபரர், நீதி அரசர். எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? விளங்குறவங்க மட்டும். இப்ப என்ன உண்டாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பார்வோன் கிட்ட போய் நேரா போய் வாதையை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே பாருங்க 17, ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோன் வீட்டார் அனைவரையும் மகாவாதைகளால். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனது என்ன? இவளை உன் சகோதரனை நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்துக் கொண்டு போ என்றான். 20வது வசனம். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தார். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். வாழ்க்கை மாறி போச்சு ஆபிரகாம். ஒரு பஞ்சம் அது உலகத்துக்கு, ஆனா கடவுளுடைய வார்த்தை அவங்ககிட்ட இருந்ததுனால பார்வோனுடைய இதெல்லாம் இப்ப ஆபிரகாம் கிட்ட வந்துச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. 13வது வசனம் வாசிங்க தம்பி. 13ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். 12 வாசிங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவன சீமானாய் இருந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வழி நமக்கு தெரியாது. பக்கத்து சொல்லுங்க, கர்த்தருடைய வழி நமக்கு தெரியாது. எத்தனை பேர் விளங்குது? ஏன்னா கர்த்தர் பல திட்டத்தை வச்சிருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கூப்பிட்டு வந்தார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யலாம் பிளான் பண்ணி வச்சு கொண்டு வரார். இப்ப இடையில பாருங்க, பார்வோன் நுழைஞ்சான். ஒன்னும் பண்ணல, ஆண்டவர் எதுவுமே பேசல. எல்லாவற்றையும் ஆபிரகாம்கிட்ட வந்து சேரும்படி கர்த்தர் செய்யுது. அவன் மனைவி நீ எடுத்த பாரு, அதுக்கு பெனால்டி கொடுக்கணும். நீ நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குது? உபாகமத்தில் இது ஆபிரகாம் காலம். நீங்க போய் உபாகமத்தில் ஆச்சுன்னா, ஒருத்தன் ஒரு பொருளை திருடினால் அவன் கண்டுபிடிக்கப்பட்டானால் அவனுக்கு எத்தனை மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் தெரியுமா? 7 மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். நான் சொல்றது எத்தனை பேர்? அது சட்டம். ஒருத்தர் திருடிட்டான், கண்டுபிடிக்கப்பட்டான், மாட்டிக்கிட்டான். மாட்டின உடனே திருடினதை மட்டும் கொடுக்க கூடாது, 7 மடங்கு என்ன பண்ணான் அவனுக்கு அவன். இப்ப இது கேளுங்க, இது அநீதியா நீதியா? சொல்லுங்க, அநீதியா நீதியா? நீதிங்க. அவன் மனைவி நீ எப்படி எடுக்கலாம்? அதுக்கு பெனால்ட்டி எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும். ஆடு மாடு வெள்ளி பொண்ணு வேலைக்காரி எல்லாத்தையும் கொடுத்து. 2வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் மிருகஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசைகளை உடைய சீமானாய் இருந்தான். 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஒருத்தன். இப்ப 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வரும்போது சில காலங்கள் வச்சுங்க. சில காலங்கள் அப்படி கடந்து வந்த உடனே ஆபிரகாம் சீமானா மாறிட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் கிளம்பி வரும்போது இதெல்லாம் அவன் யோசிச்சிருக்க மாட்டான். கிளம்பி வரும்போது இதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாட்டான். நான் சொல்றேன், நீங்க எண்ணி பார்க்க முடியாத வழிகளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக. நீங்க யோசிச்சு பார்க்க முடியாத வழிகள்லாம் கர்த்தர் உங்களுக்காக திறந்து தர வல்லவராக இருக்கிறார்.
உங்களுக்காக அற்புதங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அவர் அதை செய்வார். அது புரியுது. அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன கஷ்டப்பட்டான் சொல்லுங்க. அதுதாங்க எப்பவுமே கர்த்தரை பற்றி கொள்ளணும். ஆபிரகாமுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுங்களா? ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. இந்த காலை வேளையில சொல்றேன், நிறைய கத்துக்க நினைக்காதீங்க. உங்க கர்த்தர் யாருன்னு பாருங்க. அந்த கர்த்தரை குறிச்சு நிறைய தியானம் பண்ணுங்க. அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர், என்னவா இருக்கிறார், எப்படியெல்லாம் வேதத்துல கிரியை செய்திருக்கிறார், அவர் எப்படியெல்லாம் காரியங்களை வாய்த்திருக்கிறார், வாய்க்க பண்ண போகிறார், எல்லாத்தையும் எண்ணி பாருங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை மகிமின் மேல மகிமையா. அதுக்குதான் இந்த 21 நாள். எதுக்கு உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன்? 21 நாள் எதுக்கு இவ்வளவு பெரிய வேலையை செய்யணும்? யோசிச்சு பாருங்க. உங்களை வேற திட்டி வர வச்சு வாங்க கேளுங்க வசனத்துல உட்காருங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில எதை நம்ம கத்துக்கணுமோ அதை கத்துக்கிட்டா போதும். எது நமக்கு வரணுமோ அது தானா வரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தான் அந்த வாழ்க்கை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்க தம்பி. பிலிப்பியர் 3. திரும்ப ஆதியாவுக்கு வரணும். நம்ம பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் எல்லாம் திறந்து கொள்ளுங்க. மூணுல இருந்து வாசித்தமே. ஏனெனில் நல்லா அதெல்லாம் கவனிங்க. வாசிக்கும் போது நீங்களும் வசனத்தை பாருங்க, கவனிங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். போதும். அந்த வார்த்தை பாருங்க. சொல்லுங்க, மாமிசத்தின் மேல். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். நல்லா இன்னும் கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். மாமிசத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் அப்படின்னா என்ன பாருங்க. மாமிசம் வேணான்னு சொல்ல, ஒரு மாமிசத்தினாலதான் எல்லாம் நடக்கும்னு சொல்ல, அப்படி சொல்ல முடியாது. மாமிசம் வேணான்னு சொல்ல, ஏன்னா அந்த மாமிசத்தை சிருஷ்டித்தவரே கர்த்தர் தான். ஆனா மாமிசத்தினாலதான் நான் மேல வருவேன், நான் பெருசா வருவேன், நான் சாதிப்பேன், நான் கொடி ஏற்றுவேன், கொம்பு ஏற்றுவேன், அதெல்லாம் சொல்றீங்க பாருங்க. அதுதான் சொல்றாரு. அப்படியெல்லாம் நடக்காது. பவுல் எழுதுறாரு, மாமிசத்தின் மேல் என்ன வாசித்தோம்? மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல். வார்த்தை பாருங்க, மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அது பேர் விளங்குது. நீ ஒருவேளை வேலை கீழிக்கு போக வந்துருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. கர்த்தர் அதை விட டபுள் அத்தனையா, 100 அத்தனையா, 1000 அத்தனையா கர்த்தர் ஆசை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ நீ மட்டும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதை விட கர்த்தர் பெருசா செய்வார். இன்னும் பெரிய காரியங்களை செய்யறது கர்த்தர் எனக்குள்ளாக எண்ணங்களை விரிவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த வருஷம் வாசி தம்பி. 4வது வாசி. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். சொல்றேன், நான் அவன் ரொம்ப டேலண்டான ஆள். பவுல் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. பவுல் சூப்பர் பிரில்லியன்ட். பிரில்லியன்ட் இல்லை, சூப்பர் பிரில்லியன்ட். சூப்பர் பிரில்லியன்ட். பவுல் மாதிரி ஒரு பிரசங்கத்தை யாரும் பண்ண முடியாது. பவுல் மாதிரி வியாக்கரணம் பண்ண முடியாது. பவுல் கிட்ட யாரும் தர்க்கம் பண்ண முடியாது. அறிவுனா அறிவு, அவ்வளவு அறிவு பாருங்க. நல்லா படிச்ச மனுஷன். கமாலியல் கிட்ட உட்காந்து படிச்சான்னு சொன்னா அந்த மாதிரி படிப்பெல்லாம் படிக்க முடியாது. அவன் அந்த காலத்துல கமாலியல் கிட்ட ஒருத்தன் போய் சேர்றதே பெரிய விஷயம். இவன் கமாலியல் கிட்ட படிச்ச நல்ல அறிவுபூர்வமான ஆளு. ஒரு யூதன் கூட அவன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, உலகத்துல the best brain ஒரு 6 பிரெயின். பெஸ்ட் பிரெயின் அந்த மாதிரி ஒரு பிரெயின் இல்லை அப்படின்றது ஒரு 6 பிரெயின் இருக்கான். பெஸ்ட் பிரெயின் அந்த மாதிரி சிந்திக்கவே முடியாதான். அந்த ஆங்கிள் சொல்ற விதத்துல சிந்திக்க முடியாது. அதுல 1 பவுல்ன்றான். யோசிச்சு பாருங்க, அப்ப பவுல் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. 6ல் ஒரு ஆள் பெஸ்ட் பிரெயின் உடையவரா. ஏன்னா அவர் நிருபங்கள்லாம் இன்னைக்கும் பாதிச்சு அநேக ஆச்சரியப்படுறாங்க. இப்படி ஒரு எழுத முடியுது அவரால். ஆவியானுடைய கிரியை. அது சொல்றாரு, மாமிசமே நம்பிக்கை வைக்கணும் வைக்கலாம் முடியும்ன்றார். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க 7க்கு வந்துருக்க 7வது வருஷம். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பேசுறார். எதெல்லாம் எனக்கு லாபம்?
கர்த்தரை அறிகிற அறிவுக்கு முன்பதாரி எனக்கு எதுவுமே லாபம் இல்லையா? அது என் படிப்பா இருக்கலாம், என்னுடைய பேச்சா இருக்கலாம், என் திறமையா இருக்கலாம், என் காசா இருக்கலாம், என் பின்னணியா இருக்கலாம், என் டிகிரியா இருக்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தரை அறிகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாரு. அந்த கர்த்தரை அறிகிற அந்த வாய்ப்பு தான் எனக்கு மேன்மன்றான். மற்ற எல்லாவற்றையும் அற்பமாகவும் அற்பமாகவும் குப்பையுமாகும். ஏன்? ஏன்னா இந்த கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல சாதனைகள் உங்களால ஏற்படுத்தும். எந்த மாதிரி விசுவாசி? ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார், டக்குன்னு மறந்துட்டாங்க, நினைவு பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சர்ச்சில் இருந்து ரசிக்கப்பட்டு சின்ன வயசுல இருந்து பிளாக் அமெரிக்கன் அவர் எல்லாம் டக்குன்னு நேம் ஞாபகம் பண்ணுவார். அவர் முடிஞ்ச ஈவினிங் கூட சொல்கிறார். அவர் வந்து பாருங்கள், நல்ல சயின்டிஸ்ட். அவர் வந்து சண்டே ஸ்கூல் டீச்சிங்லாம் எடுப்பார், பிள்ளைகள்லாம் எடுப்பார். அவர் ஒரு முறை கர்த்தர்கிட்ட போய் கேட்டான், ஆண்டவரே, எனக்கு வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை, உலகத்தில் இருக்கிற ரகசியங்கள் சொல்லிக் கொடுத்து. கர்த்தர் சொன்னாரா, ஏன் அவ்வளோ டீப்பாக கேட்குறேன்? வேர்க்கல்ல இருக்குதுல்ல, வேர்க்கல்ல, இதை குறித்து நான் அவனுக்கு ஒன்று சொல்லித்தரணுமா அப்படின்னா. எத்தனை பேர் வேர்க்கல்ல தெரியும்? அந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்னன்னு சொல்லி வைப்பான்? டைம் பாஸ்ன்னு சொல்லி வைப்பான். பார்த்துருக்கீங்களா? டைம் பாஸ் வைப்பாங்க. டைம் பாஸ்னா டைம் போகிறதுக்காக உட்காந்து கொஞ்சம் வாயில் போட்டு ஏதாவது என்ன பண்ணுங்க, மெல்லுங்க. நம்ம கூட வேர்க்கல்லைன்னா விதவிதமாக சட்னி அரைப்போம், அம்மியில் வச்சு கிரைண்டில் போட்டு பர்றோம்னு அரைப்போம். வேற என்ன செய்வோம்? வேர்க்கல்ல பருப்பி செய்வோம். வேற ஒன்றும் தெரியாது வேர்க்கல்ல. ஆனால் நல்ல பெரிய சயின்டிஸ்ட், நெட்டில் இருக்குது ஒரு பேர். கிட்டத்தட்ட அந்த வேர்க்கடலிலிருந்து 300 ஐட்டத்தை கண்டுபிடிச்சாங்க. காஸ்மெட்டிக் ஐட்டங்கள், பெரிய பெரிய காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த வேர்க்கடலுக்குள்ள இருக்கிற வேதிப்பொருட்களை வைத்து எத்தனை ஐட்டம் எல்லாரும் தகச்சிட்டாங்களாம். பெரிய கேமராவெல்லாம் தூக்கினா அவர்கிட்ட வந்து முன்னாடி உட்காந்துட்டான். என்னப்பா பெரிய ஆள்ப்பா, வேர்க்கடலுக்கு 300 ஐட்டம் கண்டுபிடிச்சிட்டு, இது எப்படி கண்டுபிடிச்ச நீ சொல்ற? ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டிங் வச்சு, இது 18ஆம் நூற்றாண்டு நடந்துருப்பாங்க, பெரிய அளவுல வச்சு எல்லாம் நடக்குதா பாருங்க. அவர் சொன்னாராம், இது எப்படி தெரியணும்னு. உடனே அவர் சொன்னார், கையில் பைபிளை வச்சு சொன்னார், இது என் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஜெயிக்கணும்னு ஒரு தாய் தகப்பன் கூட உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஜெயிக்கணும்னு இந்த சமுதாயம் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. இந்த வாழ்க்கையில நீங்க எப்படி ஜெயிக்கணும், உலகத்தில் இருக்கிற தத்துவ ஞானிகள், உலகத்தில் இருக்கிற லைப்ரரியில் இருக்கிற எல்லா புத்தகத்தில் இருக்கிற அறிவாளிகள் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. அதெல்லாம் ஒரு பிலாசபிங்க. ஆனா என் தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாருன்னா, உங்க வாழ்க்கை தண்ணி மாதிரி இருந்தாலும் திராட்சை ரசமா இருப்பார். என் தேவனால மாற்ற முடியும். அதுதான் தேவனை தேடுகிறது பாருங்க. அந்த வார்த்தை எப்படி சொல்லப்படுது பாருங்க. இன்னொரு முறை வாசி தம்பி, அந்த பிலிப்பியர் 8. அது மாத்திரமல்ல கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11 வாசி. 11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு உபயமாக எண்ணுகிறேன். அது ஒரு விளங்குது. கர்த்தருக்காக சிலது நஷ்டமாத ஒன்றும் மேட்டரே கிடையாது. அவர் அறிகிற அறிவு உள்ள வந்துச்சுன்னா நீங்க அடைஞ்ச நஷ்டம் 1% அவர் கொடுக்க போனது லாபம் லட்சம் மடங்கு ஆகும். அதனாலதான் கர்த்தரை அறிகிற அறிவு. நான் காலையில மாலையில் ஜெபிக்கிறதுலாம் என்ன நினைக்கிறேன்? ஆண்டவரே எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க. அல்ல, ஆண்டவரே இன்னும் நான் உங்களை அறியணும். ஆண்டவரே இன்னும் உங்களை குறித்து நான் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகிமை, நீங்க எப்படிப்பட்ட தேவன், ஆண்டவரே நீங்க செய்கிற கிரியைகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு உள்ள வந்துருச்சுன்னு வைங்க, நீங்க பெரிய சாதனையை படிச்சு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன வேலை செஞ்சாங்க? என்ன பண்ணா ஆபிரகாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணா? என்னங்க செஞ்ச ஆபிரகாம்? மலையை தூக்கிட்டானா? சொல்லுங்க, என்ன பண்ண ஆபிரகாம்? ஒன்றும் பண்ணல. அவர் சொன்னபடியே புறப்பட்டு போனார். அவர் சொன்னதை செஞ்சான். கர்த்தர் வாழ்க்கையை மாத்திட்டார். அந்த பேர் விசுவாசிக்கிறீங்க? திரும்ப ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. திரும்பி அந்த 13ஆம் அதிகாரத்தை திறந்துக்குள்ள தம்பி சில வசனங்கள் அங்கே வாசிக்கும். 6 வாசிங்க தம்பி.
அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. இது ஒரு பெரிய ஒரு தவறு பண்ணிட்டார் ஆபிரகாம். என்னன்னா, நீ புறப்பட்டு வான்னு இவர் அண்ணன் மைனெல்லாம் கூட கூட்டின்னு வந்துட்டார். அவர் தான் லோத்து. ஆபிரகாம் லோத்துக்கு ஆபிரகாம் சித்தப்பா. இப்போ 2 பேரும் வந்தாங்க. வந்த உடனே ஆபிரகாம் கூட சேர்ந்தாரு. சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பல மடங்கு ஆசீர்வாதம். 2 பேருக்கும் ஆடும் மாடும் ஒட்டகம்லாம் பெருகுது. வேற சொல்லுதுன்னா ஒரு வாசி தம்பி, அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியா அவர் அந்த வார்த்தை சொல்லுங்க, ஆஸ்தி மிகுதியா இருக்கும். ஆஸ்தி இருக்கிறது வேற, ஆஸ்தி இருக்கிறது இருக்குது. ஒரு வீடு வச்சிருக்கோம், லேண்ட் வச்சிருக்கோம். மிகுதின்றது என்னன்னா எண்ணுக்கு அடங்காம இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப ஒரு மனுஷனை அழைச்சு ஆசீர்வதிச்சு அப்படியே விட்டுல பாருங்க, எண்ணுக்கு அடங்கா காரியத்தை கொடுக்குறாரு. மிகுதியா இருந்தபடியினால் வாசிக்கிறது, மிகுதியா இருந்தபடியா அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். போதும். இந்த வார்த்தை சொன்ன இப்ப ஒரு முடிவு எடுக்கிறார் ஆபிரகாம். இப்ப ஆபிரகாம் ஆஸ்திக்காக சண்டை போடல. இப்ப லோத்து பிரச்சனை பண்றானே, நீ கூட வந்த, என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு, நான் உனக்கு சித்தப்பா, நீ இப்படி பண்ணலாமா, நீ கையில வரும்போது நீ என்ன கூட கொண்டு வந்த அப்படிலாம் பேசல. ஆபிரகாம் டக்குன்னு ரொம்ப பிளைண்டா வர இருப்பாங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு என்னன்னா ஆஸ்தி மேல மனசு இல்ல, ஆஸ்தியை தருகிற கர்த்தர் மேல மனசு. எதுவுமே நான் சொன்னது, நம்முடைய மனசு கர்த்தர் மேல இருந்தா உங்க வீட்டுல ஆஸ்தி ஜாஸ்தியா இருக்கும். எதுவுமே நான் சொன்னது வேலைங்க. பக்கத்துல சொல்லுங்க, உங்க மனசு கர்த்தர் மேல இருந்தா உங்க ஆஸ்தி ஜாஸ்தியா இருக்கும். எதுவுமே நான் சொன்னது வேலைங்க. சில நேரத்தில் ஆஸ்தி ஆஸ்தி ஆஸ்தின்னு போகும்போது அது வரவே மாட்டேங்குது, அது எங்கேயோ போயிருக்கு. கர்த்தரும் பார்க்குறாரு, என்னப்பா உன் மனசை கொண்டு போய் ஆஸ்தி ஆஸ்தின்னு வைக்கிற, உன் மனசை எம்மேல வை, உனக்கு ஆஸ்தி ஜாஸ்தியா இருக்குன்ற இந்த மாதிரி விளங்குது இதெல்லாம். இப்ப லோத்துக்கு பிரச்சனை வந்தோடனே ஆபிரகாமுடைய மனசை கர்த்தர் காமிக்கிறாரு. ஆபிரகாமை அழைச்சாரு, அவனை ஆசீர்வதிச்சாரு, அவனை சீமானா மாத்திட்டாரு, பெரிய ஆள் ஆக்கிட்டான்றது மாத்திரம் விடல. இப்ப அந்த ஆபிரகாம் ஒரு மனசு இருக்குதுங்க, அந்த மனசுதான் நமக்கு கத்துக்கணும் நம்ம. இப்ப ஆபிரகாம் அவ்வளவு ஆசீர்வாதம் லோத்துக்கிட்ட சொல்றான், நீ என்ன வேணுமோ எடுத்துட்டு போ, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் ஒரு நேர்மார் டைரக்ஷன், அதாவது எதிர்மறையான இடத்துக்கு நான் போறேன். எது நீ தேர்ந்தெடுக்கிறியா அதுக்கு எதிர்மறையா என்ன அதை நான் தேர்ந்தெடுத்துக்கிறியா, பரவாயில்ல போ அப்படின்றார். இந்த மாதிரி தைரியம் யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? இப்ப நம்ம ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், எதெல்லாம் வேணுமோ நீ எடுத்துக்க, நீ விட்டதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதான்டா சான்ஸ் சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எது உதவலையோ அதை போட்டு போயிடும். ஆபிரகாம் ஆப்ஷன் அவர் எடுத்துக்கல, ஆப்ஷனை எதிரி கொடுக்குறாரு. சண்டை போடாதுப்பா, நான் சகோதரர் பரவாயில்ல, நீ எனக்கு எதிராக நிற்கிற பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் எடுத்துக்க. ஏன்? ஏன்னா எனக்கு தெரியும் என் தேவன் என்ன ஆசீர்வதிக்கிறான். எதை நான் சொன்னது வேலை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆஸ்திக்காகலாம் சண்டை போடாது, அதை போடா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டேன். ரட்சிக்கப்பட்டேன். இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்கல்ல, நீ பிச்சை எடுக்க போகிறா அப்படின்னு வெளில வந்துட்டேன். ஒரு காலம் வந்துச்சு பாருங்க, அதே சித்தப்பா உயிரோடு இருக்கிறாரு. கூப்பிட்டாரு, என்னப்பா இப்போ என்ன ஒன்றும் வேணாம், உங்ககிட்ட இருந்து எனக்கு ₹1 வேணாம், எல்லாத்தையும் எழுதி நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நான் வேணும்னா அதுக்கு பெயிண்ட் கிட்ட அடிக்கிற செலவு கூட நானே கொடுவேன். உன்கிட்ட இருந்து எனக்கு 10 பைசா வேணாம். ஏன்? ஏன்னா அப்போ எனக்கு கர்த்தர் யாருன்னு தெரில, ஆனால் இப்போ எனக்கு தெரியும் என் கர்த்தர் யார். என் கர்த்தர் நினைச்சான ஒரு தேசத்தையே என்னை ராஜாவாக மாற்றிடுவார். நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த அறிவு சொல்ல, கர்த்தர் அறிகிற அறிவு உங்கள் வாழ்க்கையில் சும்மா ஏதோ ஆண்டவனே ஆணியில் மாட்டி வச்சுட்டு சிலுவையை போட்டு போகாதீங்க. அவர் நம்ம உசுருங்க. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் நமக்கு உசுரு. அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. அப்போ அவரை அறிகிற அந்த அறிவு இருக்குது பாருங்க, அதுதான் நமக்கு ரொம்ப வேணும். ஃபாதர் அன்றைக்கோ பாடி, இன்னும் உம்மை
அறியணுமே இன்னும் கிட்டி. பாருங்க, இந்த கர்த்தரை அறிகிற அந்த அறிவு ஒரு மனிதனை மெருகேற்றும். அவனை மெருகுனா ஷைன் ஆகும். அவன் பேச்சை மாற்றும், அவன் அறிவை மாற்றும், அவன் பார்வையை மாற்றும், அவன் எண்ணங்களை மாற்றும், அப்படியே மாற்றிடும். கர்த்தரை அறிகிற அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது எல்லாமே மாறிடும். பாருங்க, 2010 ஒரு லேண்டு வாங்கணும்னு போகிறேன் பெங்களூரில். ரொம்ப நம்பின ஒரு மனுஷனை, எப்படி நம்பினா அந்த மனுஷனை என் தகப்பனார் வயசு இருக்கும், அவர் அந்த மாதிரி நம்பி ஒரு 20 லட்ச ரூபா அவர் கையில் கொடுத்து என்னை ஏமாற்றிட்டு போயிட்டார். சரி, அந்த லேண்டு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட்டில் கேஸ் போடலான்னு என்னை ஒருத்தருக்கு கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டுக்கு போனேன் நான். கோர்ட்டில் போய் உட்காரேன். ஏன்னா 20 லட்சம் இன்றைக்கே பெரிய காசு தான். அது 2010 அது இன்னும் அப்போ பெரிய காசு இல்லை. போயிட்டு உட்காரேன். கோர்ட்டில் வக்காலத்து போடுறாங்க, அவருக்கு அதை எழுதுகிறாங்க, சைன் போட சொல்லி அதை கொடுக்குறாங்க. நான் அதை வாங்கி படிக்கிறேன். அதில் நிறைய தப்பாக எழுதப்பட்டிருக்கு. அவன் என்னை வஞ்சித்தான், ஆட்களை வைத்து மிரட்டினான், அவன் என்னை வழிகட்டாயம் பண்ணினான், பொய்யான வார்த்தைகளை பேசினானோ போட்டு அதில் நிறைய பானிபூரி போடுற மாதிரி கலந்து கொடுத்தாங்க. அது படித்த உடனே எனக்குள்ள ஆவியானவர் நொறுங்குறார். என் பக்கத்தில் ஒரு பெரிய, என்னோட வயசில் ரொம்ப மூத்தவர், அனுபவம் பெற்ற ஒரு பாஸ்டர். அந்த பேப்பரை படிக்கிறேன், கண் கலங்குது. ஆவியானவர் கேட்குறார், இதில் நீ சைன் போட்டேன்னு சொன்னால் அவன் உன்னை 20 லட்ச ரூபாய்க்கு ஏமாத்தினான் பாரு, அதை விட மாபெரும் பொய்யான காரியத்தை நீ எழுதுற. நீ அவனுடைய நீதி தான் பெருசாக இருக்கும், உன் நீதி ரொம்ப சின்னதாகிடும். அப்படியே எழுந்து அந்த லாயரை கூப்பிட்டேன். சார், என்ன சொன்னாரோ அது மட்டும் எழுதுங்களேன். லேண்டை கொடுக்குறேன்னாரு, கொடுக்கல, ஒரு கேஸ் ஆகிடுச்சு, பணத்தை ரிட்டர்ன் கொடுக்குறேன்னாரு, அதனால தரல, எனக்கு அது வாங்கி தரோன்னு சொல்லுங்களேன்னா அது லாயர் சொல்கிறார், அப்படி கேஸ் போட முடியாது. வக்காலத்துனா நிறைய சேர்த்து தான் போட்டாங்க, அப்படி போட்டால் தான் உனக்கு ஏதாவது ஒரு ஃபேவரப்பாக வாங்கி தர முடியும். நான் எழுந்து அப்படியே 2 கையில் கிழிச்சிட்டேன். அவங்க முன்னாடியே அந்த மனுஷனுக்கு ஒரு ஃபோன் ஆச்சு. உன்னால் எனக்கு ரொம்ப மன வலிக்குது, உண்மையாக சொல்கிறேன். அந்த காசை உங்கள்கிட்ட 20 லட்ச ரூபா நான் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். மொத்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், என்கிட்ட காசு கூட கிடையாது. இப்போ திரும்ப நான் ஆரம்பிக்கணும்னா 1லேருந்து நான் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நான் கடைசி கால் கொடுக்குது, உனக்கு திரும்ப நான் கால் பண்ண மாட்டேன். நீ ஏன் எனக்கு கால் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா அந்த பணத்தை குறித்து நான் யோசிக்க மாட்டேன். அப்படியே எழுந்து நின்று ஒரு ஜாம் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த லாயர் ஆஃபீஸில். எல்லாம் என்னை சிரித்தாங்க. சர்ச்சுக்கு வந்தோடனே சர்ச்சில் இருக்கிற சில எல்லாம் சிரித்தாங்க. இவருக்கு வந்து ஊழியம் செய்யறதுக்கெல்லாம் தெரியாதுங்க, இவர் ரொம்ப பாவம், இப்படியெல்லாம் ஊழியம் செய்யக்கூடாது, நம்ம வந்து பாம்பை போல், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க பாருங்கள், பாம்பை போல் எங்கே பாம்பாக இருக்கணுமோ அங்கே பாம்பாக இருக்கணும், எங்கே புறாவாக இருக்கணுமோ அங்கே. இவருக்கு ஒன்றும் தெரில, இவர் தத்தி, இப்படிலாம் சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் சொன்னது பாருங்கள், இதை எப்படி சமாளிக்கணுமோ நான் சமாளிக்கிறேன், கர்த்தர் எனக்கு துணை நிற்பார். போய் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்தேன். இப்படியே தான் உட்காந்து, ஆண்டவரை என்னை ஏமாற்றிருக்கலாம், ஆனால் நான் யாரையும் ஏமாற்றலை. உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், நான் சுத்த இருதயமாக நிற்கிறேன். 2 வருஷங்க அதுக்கப்புறம், அது நடந்து 2 வருஷம். அது 2010 நினைக்குது, 2012 ஒரு லேண்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குது, 2013 ரெஜிஸ்டர் பண்ணுறேன். 1,40,00,000 ரூபாய்க்கு அதில் இடத்த வாங்க வச்சேன். நல்லா தான் கரங்களை தட்டுங்களேன். எத்தனை மடங்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒன்று நம்ம இழக்கிறோம், அது பொருளாக இருக்கலாம். ஒன்று இழக்கிறோம், அது சில நேரத்தில் நம்ம எமோஷனாக இருக்கிறோம், உறவுகளாக இருக்கலாம். ஆனால் ஒன்றே நம்ம இழக்கவே கூடாது, கர்த்தரை அறிகிற அறிவை நம்ம இழக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நான் சம்பாதிச்சிடலாம். என்கிட்ட இருந்து எல்லாம் போய் நான் ஜீரோவாய் நான் ரொம்ப கீழே வந்துட்டேன்னு கூட சொல்லலாம். ஆனா என் கர்த்தரை அறிகிற அறிவு இருக்கு பாருங்க, அது ரொம்ப பவர்ஃபுல். என் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவனமாய் அழைக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சர்வ வல்லவருங்க. அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது. செத்து போன லாசருவை உயிரோட எழுப்ப முடியும்னு சொன்னா என் வாழ்க்கையை கூட கர்த்தர் எழுப்பி கட்ட முடியும். அன்னைக்கு பார்த்து சிரிச்ச அதே மக்களுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு உயிரோடு நிக்கிறேன். அன்னைக்கு நடந்த அந்த சம்பவங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் உயிரோடு நிக்கிறேன். இப்போ அதை விட பல மடங்கு உயர்வா வந்து நிக்கிறேன். எத்தனை பேர் நான் சொல்றதை விசுவாசிக்கிறீங்க? ஏன்? ஒன்னே ஒண்ணுதான், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் கூப்பையுமாக எண்ணுகிறேன். கர்த்தர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த அறிவு உள்ள இருந்தா போதும், இந்த உலகத்துல எந்த இடத்துல போனாலும் வாழ்ந்துருவேன். அதை நான் இழக்கவே கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் அறிகிற அறிவு இழந்துறாரு.
பாருங்க, ஆபிரகாமுக்கு ஏதோ ஒன்று ஆழமா உள்ள நிக்குது. ஆடு மாடை விட, ஒட்டகத்தை விட, லோத்தருடைய பிரச்சனையை விட, அங்க நடக்கிற சம்பாஷணை விட ஏதோ ஒன்று உள்ள ஆழமா ஒன்று சொல்லுது ஆபிரகாமுக்குள்ள. இந்த கர்த்தர் வாழ வைக்கிறவர், இந்த கர்த்தர் வாழ வைக்கிறவர், இந்த கர்த்தர் காரியத்தை செய்கிறவர், இந்த கர்த்தர் உயர்த்துகிறவர், இந்த கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது வெளியில ஆபிரகாமால சொல்ல முடியல. ஆபிரகாம் லோத்து கிட்ட சொல்றான், போ, நீ எதை வேணாலும் எடுத்துட்டு போ. நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். நீ எதை வேணா எடுத்துட்டு போ, ஆனா நான் ஒன்றும் உங்ககிட்ட சண்டை போட போறதில்லை. நாம் சகோதரர். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. எத்தனை பேர் புரியுது? அடுத்து வாசி தம்பி, 10வது வசனம் வாசி. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்கிறத கண்டான். ரொம்ப கவனிச்சு பார்க்கணும் பாருங்க. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து, சொல்லுங்க, கண்களை ஏறெடு. கண்களை ஏறெடுத்து. இப்போ கண்ணை எடுத்து பார்க்குறான் லோத்து. ரைட்டில் போகலாமா, லெஃப்டில் போகலாமா, ரைட்டா லெஃப்டா, லெஃப்டா ரைட்டான்னு பார்க்குறாரு. இப்போ பார்த்த உடனே ஒன்று அவர் கண்ணுக்கு தெரியுது, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம். என்னென்ன பார்க்குறான் பாரு, அவன் என்னென்ன பார்க்குறான், நீர்வளம் பொறிந்து இருக்கிறதும் சமபூமி. அடுத்து பொறிந்து கண்டான், கர்த்தர் சோதோம் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவோருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க என்னென்ன பார்க்குறான் பாருங்க. அது இப்போ அவனுக்கு என்னவா தெரியுது? அது கர்த்தருடைய தோட்டம், நீர்வளம், சமபூமி, பெஸ்ட்டு, டாப்பு, உயர்வு, இதெல்லாம் விட வேற ஒன்றும் இல்லை. அப்படிதான் அவனுக்கு தெரியுது. இதெல்லாம் அவங்களுக்கு டாப்பாக தெரியுது. பாருங்க, நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கண்களில் பார்க்குற சில காரியங்கள் மாறும், ஆனால் விசுவாச கண்களில் பார்க்குற சில காரியங்கள் உங்கள் சூழ்நிலையை மாற்றும். எதுவுமே நான் சொன்னது விளங்குது. இப்போ நீங்கள் கண்களில் ஒரு சிலதை பார்க்குறீங்க, இது பெஸ்ட்டு, இது டாப்பு, இது உயர்வு, இதை விட வேற ஒன்றும் இல்லை, இல்லை பார்க்கலாம் பாருங்க. அது சில நேரத்தில் மாறிடும், அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் விசுவாசத்தில் நான் ஒன்று பார்க்குறேன், என் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்காக யாவையும் செய்வார். அவர் இப்போ நான் பார்க்குற பார்வை வேற, ஆபிரகாம் பார்க்குற பார்வை வேற, லோத்து பார்க்குற பார்வை வேற. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீ வலது புறம் போனால் நான், இப்போ இடது புறமும் அவர் பார்த்துருப்பார். பார்த்து என்னடா இது ஒரு காஞ்சி போன பூமியாக இருக்குது, இங்கே ஒன்றுமே தெரியலையே, இங்கே எப்படி போய் வாழ்கிறது, பரவாயில்ல, நம்ம சித்தப்பா ஆபிரகாம் இப்படி போயிட்டோம், நம்ம பெஸ்ட்டான இடத்துக்கு போவோம், சமபூமிக்கு போயிடுவோம், நீர்வளம் இருக்கிறத பார்ப்போம், கர்த்தருடைய தோட்டம் மாதிரி இருக்குது, லாஜிக்காக வாழலாம்னு நினைக்கிறான். லோத்து லாஜிக்காக யோசிக்கிறான், ஆபிரகாம் விசுவாசமாக யோசிக்கிறான். இதில் எது ஜெயிச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஏமே அல்லேலூயா. நான் போயிருக்கிறேன், லோத்து இருந்த பாட்டனெல்லாம் போயிருக்கிறேன். ஒரு 6 முறை நான் எருசலேம் போயிருக்கிறேன் பாருங்க. 6 முறை ஊர் சுத்த போல் போய் ஜெபம் பண்ணி எருசலேமுக்காக ஜெபிச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு காலை ஆராதனையில் எருசலேமுக்கும் நம்ம சபைக்கும் உள்ள தொடர்பை நான் பிரசங்கம் பண்ணாலும் பண்ணுவேன். நான் ஜெபம் பண்ணுறேன், பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அப்புறம் நான் போனேன், நான் பார்த்துருக்கேன் பாருங்கள். எருசலேமில் பல இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன். தான் முதல் பெயர் சபா வரை நான் போயிருக்கிறேன். 12 கோத்திரங்கள் இறங்கிய இடத்துக்கு போயிருக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அந்த இடம், லோத்து இருந்த இடம்லாம் இன்றைக்கி வரையும் வனாந்திரம் தான். ஆனால் ஆபிரகாம் இருந்த இடம் இன்றைக்கி வரையும் ஆசீர்வாதம் தான். எந்த மாரி விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள்னு வைங்களேன். அதுக்கு முன்பதாக சொன்ன அந்த பூமி கர்த்தர் ஆபிரகாம் சொன்ன மாதிரி இன்றைக்கி வரையும் வச்சுருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இஸ்ரேலை பார்த்துருக்கிறீங்க? இஸ்ரேலுக்கு போய் வந்தவங்க யாராவது ஒருத்தர் கூட இல்லையா? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எல்லாம் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு வந்துடுவீங்க. எல்லாம் கரங்களை 2 கரங்களை உயர்த்துங்க. கரங்களை ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த எருசலேமை நான் பார்க்கணும், என் தேவனுடைய நகரமாகிய எருசலேமை நான் பார்க்கணும். கதவை திறங்க, வானத்தை திறங்க, இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே. நான் சொல்கிறேன், எல்லாம் உங்களுக்கு வரும் பாருங்க. நான் சும்மா சொல்ல, இது அந்த தேசத்து மேலே வாஞ்ச வந்தால் கர்த்தர் அங்கே கொண்டு போகிறாரு. அது தானாகவே நடக்கும். நான் பார்த்துருக்கேன் பாருங்கள். அந்த இடம்லாம் வனாந்திரம். லோத்து இருந்த இடம்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் விளையாது, இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. அது பார்க்க தான் அப்படி இருந்தது, எல்லாம் மாறிடுச்சு பாருங்கள். ஆனால் லோத்துக்கு வந்து பாருங்கள், தன் கண் பார்வையின் மேலே அறிவு. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆவியின் கண் மேலே அறிவு. அவன் ஆவிக்குரிய கண்களில் தோட்டத்தை பார்க்கல,
நிலத்தை பார்க்கல, சமபூமியை பார்க்கல, நீர்வளம் பொருந்தினதை பார்க்கல. அவன் மனதில் ஒன்று பார்க்குறான், என் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர். பாருங்க, இப்போ ஆபிரகாம் மனதில் கண்ணுக்கு முன்னாடி வனாந்தரம் தான் தெரியுது, ஆனால் உள்ள கர்த்தர் தெரிகிறார். ஆனால் எதில் வனாந்தரம் உள்ள கர்த்தர் தெரிகிறாரு, ஆனால் உள்ள இருக்கிற கர்த்தர் எதில் இருக்கிற வனாந்தரத்தை மாற்றி காமிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் பாருங்க, கண்களில் பார்க்கறத வச்சு எடை போட்டுறாதீங்க. சில நேரத்தில் சொல்லுவோம், இன்றைக்கி எல்லாரும் ஒரு சிலர் வசதியாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் டாப்பில், ஒரு சிலர் அங்கே, ஒரு சிலர் மேலே இருக்கிறாங்க. ஒரு நாள் எல்லாம் மாறிடும். ஆனால் நீங்களும் நானும் ஒரு நாளும் மாற மாட்டோம். ஏன்னா நம்முடைய தேவன் சத்தியபரர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்லா விசுவாசத்தக்கதாக எல்லா கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ராபாபா ரா ராஷலா ராபாபா ஓ சீஸ் ரகா பாபா பா ரீலா ராமலா ராஷா பாபா பாபா ஓ ரிகா பாலா ராபா பாபா பாபா ரிஷாலா ரகா பாபா. ஹalleluya 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 ஹalleluya. 14 வாசி தம்பி. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு சொல்லுங்க, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, இருப்பா பிரிந்த பின்பு சொல்லுங்க, பிரிந்த பின்பு சொல்லுங்க. சிலதெல்லாம் பிரியணும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். பாருங்க, லோத்து அப்படின்னா முக வேல் அர்த்தம். முகமுடி முன்னாடி போடுகிற திருமணத்துக்கு பெண்களுக்கு போடுவாங்களே, அதுக்கு என்ன சொல்றது தமிழில் பாச? திரை, திரை, வேல். இப்போ பாருங்க, லோத்துன்னா அது வேல்னு அர்த்தம். பாருங்க, ஆபிரகாமுக்கு கூட அவன் இருக்கிற வரையும் சில விஷயம் அவனால் பார்க்க முடியல. ஆபிரகாம் மேலே சில காரியத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. நானும் சொல்கிறேன், பிசாசு சில நேரத்தில் கர்த்தரை பார்க்க முடியாத அல்லது கர்த்தருடைய பார்வையை பார்க்க முடியாத சில திரை உங்களுக்கு முன்பதாக போட்டிருக்கலாம். இந்த காலை வேளையில் கர்த்தர் அந்த திரையை நீக்க வல்லவராக இருக்கிறார். சிலதெல்லாம் நீங்கணும் சொல்லுங்கள், சிலதெல்லாம் நீங்கணும். சில அசைவுகளை உண்டாக்குவார் கர்த்தர். சில நேரத்தில் சில காரியத்தை வேறு பிரிப்பார். சில நேரத்தில் சில மனிதர்களிலிருந்து உங்களை வேறு பிரிப்பார். சில சூழ்நிலைகளிலிருந்து வேறு பிரிப்பார். சில வேலையிலேருந்து உங்களை வேறு பிரிப்பார். சில இடத்துலேருந்து உங்களை வேறு பிரிப்பார். ஏன் வேறு பிரிப்பார்னா, சிலது பிரிக்கிறது உங்களுக்கு நல்லது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்கள், பிரிஞ்சு போகிறது போட்டோம். ஏமே அந்த வார்த்தை நல்லா இருக்கும். இன்னும் ஒரு வாசி தம்பி. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும். அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனிங்களேன். பிரிந்த பின்பு எது ஒன்று பிரியுதோ அல்லது எந்த திரை என்னை விட்டு அகழுதோ அப்போதான் கர்த்தர் எனக்கு அவருடைய பார்வையை கொண்டு வராரு. பாருங்க, அது எப்படி கொண்டு வராரு பாருங்க. வாசி தம்பி, இன்னொரு முறை வாசி. அதை கர்த்தர் ஆபிராமை நோக்கி, இல்ல 14 வாசி. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, இப்போ பேசுறத வேற மாதிரி இது பாருங்க. ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். இப்ப பாருங்க, எல்லையாளடா உனக்கு. நீ ஒரு பக்கத்துல மாத்திரம் பெறுகிற ஆள் கிடையாது, நீ எத்திசையிலும் பெறுகிற ஆள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதுவும் உன்னுடைய ஆசீர்வாதம் லோத்து மாதிரி ஒரே சைடு போறதல்ல, வலது புறம்னா வலது புறம் மட்டுமே போறதல்ல. கர்த்தர் ஆபிரகாம் சொல்றாரு, லோத்து ஒரு சைடு போயிட்டான், ஆனா உனக்கு 4 திசைகளை நான் திறந்து கொடுக்குறேன். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு 4ஐயும் நீ நோக்கி பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் 4ஐயும் பார்க்க தயாராகிறீங்க? சொல்லுங்க. எல்லை இல்லாத ஆசீர்வாதம், எல்லை இல்லாத அரவணைப்பு, எல்லை இல்லாத அன்பு. ஏன் ஆபிரகாம் ஆஸ்தி மேல மனசை வைக்கல, ஆண்டவர் மேல மனசை வச்சான். நம்முடைய மனசு ஆண்டவன் மேல இருக்கும்போது உங்க ஆஸ்தி ஏராளமா பெருகும், எண்ணுக்கடங்கா பெருங்க. ஆஸ்தியை பிடிச்சு வாழ்றாள் நம்ம இல்ல, ஆண்டவரை பிடிச்சுக்கினா போதும். நம்ம வாழ்க்கையில எண்ணுக்கடங்கா ஆஸ்திகளை கர்த்தர் நம்ம கிட்ட கொண்டு வர வல்லவரார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்லா விசுவாசித்தக்கதா கரங்களை தட்டி வாசி தம்பி. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், இப்போ பூமி முழுவதையும் நல்லா சத்தமா சொல்லுங்களேன். பூமி முழுவதையும் நல்லா சத்தமா சொல்லுங்க. பூமி முழுவதையும் நல்லா சத்தமா சொல்லுங்களேன். ஏதோ கொஞ்சம் இல்லைங்க, பூமி முழுவதும். பூமி முழுவதும்னா எல்லையே இல்லைன்னு அர்த்தம். அது பூமி முழுவதையும்
நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. சரியான வார்த்தை பாருங்க. அம்மட்டும் என்ன பண்ணு, நடந்து திரி, இந்த பூமி முழுவதும் நான் உனக்கு சொந்தமாக தரேன். ஹல்லேலூயா. நம்ம சின்னதாக கேட்டு ஒரு கிரவுண்டு வாங்கினா போதும், ஒரு 2 கிரவுண்டு வாங்கினா போதும். சில நேரத்தில் இப்படியெல்லாம் ஆசைப்படுவோம். பையனுக்கு ஒரு கிரவுண்டு, பொண்ணுக்கு ஒரு கிரவுண்டு. இந்த ஒரு கிரவுண்டு புத்தியெல்லாம் மாற்றிருங்க. பூமி முழுவதும் மனசை கர்த்தர் மேலே கொண்டு வாங்களேன், கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். எதுவுமே நான் சொன்னது விளங்குது. அதுதான் நம்முடைய எண்ணம். வாழ்க்கை முழுவதும் என்னென்னா கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர், அவர் அறிகிற அறிவு, என் கர்த்தர் தாங்க எனக்கு எல்லாம், என் கர்த்தர் தான் மேன்மன்னு எழுந்து வர 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 வேதம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் அது மாதிரி விளங்குது. நான் பேசுறதுலாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். நான் அனுபவிச்சிட்டேன் இதெல்லாம். 30 வருஷமாக என் வாழ்க்கையில் இதை நான் அனுபவிச்சிட்டேன். கர்த்தர் செய்ததை ஏராளமான காரியத்தை பார்த்துட்டேன். கர்த்தர் செய்த அற்புதங்களை பார்த்துட்டு, அதிசயங்களை பார்த்துட்டேன். பாருங்கள், எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் அப்பா, அந்த 7 பேரில் எங்கள் அப்பாவால் எல்லாம், எங்கள் அம்மாவால் ஒரு லேண்டு கூட வாங்க முடியாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, சாபண்டா அவனுக்கு, சாபம். சின்னதாக வாடகை வீட்டிலலாம் போனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு புத்தி தெரிஞ்சு ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது இருந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ளவே எங்கள் அம்மா ஒரு 10 வீடு மாறி இருப்பாங்க. வீட்டு வாடகை போகிறதும், தூக்கின்னு சாமான செட்டை சுற்றுறதும், அலையிறதும், அவ்வளோ கொடூரமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். அது எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாங்க, இடம்லாம் வாங்க முடியல பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், பெங்களூர் வந்தேன். ஒரு லேண்ட் என்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ கூட நான் சோர்ந்து போல கர்த்தர் சமூகத்தில் உட்காந்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு லேண்டு கொடுத்தாரு, 14,000 சதுரடி அந்த லேண்டு. இன்றைக்கி அந்த லேண்ட்லாம் பல கோடிக்கு போகும்பா. எந்த காரியம் நம்மளால் வாங்க முடியாதுன்ற ஒரு சாபத்தை பிசாஸ் கொண்டு வரானோ, கர்த்தர் அதை உடைக்கிறதில்ல, வேரோட புடுங்கி அப்படியே எரிஞ்சு போட்டுருவார். எத்தனை பேர் விசுவாசி? நான் சொல்கிறேன், இந்த சபையில் உச்சரிக்கிறேன், ஷாபா பாபா ரீகாபா சபையில் உச்சரி. யாருக்கெல்லாம் பாபா பாபா ஓ ரீகாபா லாரா ஷாபா பாபா லாரா பாபா ஷாபா பாபா ஓ ரீபா பாபா பாபா லாரா ஷாபா ஓ ரீகாபா பாபா பாபா ரீகாபா லாரா ஷாபா ஓ ரீபா பாபா 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 ஓ ரீஷா லாரா காபா பாபா பாபா ராபா பாபா ரீகா பாபா ஓரிஷா லாரா காபா பாபா ஓரிஷா பாபா பாபா ஷபா பாபா பாபா. இந்த சபையில் லேண்டு இல்லாமல் ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது பாரு. சபையில் லேண்டு வாங்க முடியாத சாபத்தில் இருக்கிற எல்லா சாபத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேரோட புடிங்கி வெளியில வீசுகிறார். இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சொந்த லேண்டை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஓ சோத்திரம் சோத்திரம். டிஷ்யூ இருந்தால் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆவியில் நிறைஞ்சி சொல்கிறேன் நான், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், வாங்குவீங்க, லேண்டு வாங்குவீங்க. ஷாபா பாபா. கர்த்தர் அந்த சாபன்ற வேரை புடிங்கி வெளியில் விசிறடிப்பார். ஓ ரீகா பாபா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். 2026 பாஸ்ட் டெடிகேட் பண்ண போகிற லேண்டு ஏராளமாக இருக்கும் போது பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், 2026 முடியறதுக்குள்ளவே எத்தனை பிரதிஷ்டை அவர் செய்திருக்க போகிறார்னு சாட்சி அவர் சொல்ல போகிறார் பாரு. கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உங்கள் சபையின் மேலே கொண்டு வரார். அந்த ஆசீர்வாதத்தை இங்கே வந்திருக்கிறவங்க மேலே கொண்டு வரார். அது ஒரு சாபம் பாருங்க. அது ஒரு பிசாசு அப்படியே ஜனங்களை முடக்கிடுவான் பாருங்க. ஹல்லேலூயா. எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ லோத்து இல்லை, நீ ஆபிரகாம்.
அவன் ஒரு சைடு தான் பார்ப்பான், நீ 4 பக்கமும் பாருன்றார். எதை மாரி விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்புறம் இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் லோத்தை சிறை பிடிச்சின்னு கொண்டு போயிடுறாங்க. அப்போ கூட ஆபிரகாம் பாருங்களேன், நல்ல மனுஷன். யார் போய் யுத்தம் பண்ணது? லோத்துக்காக யார் போய் யுத்தம் செய்தது? 3 ராஜாக்களுக்கு எழுந்து போய் யுத்தம் பண்ணுறாரு. வேதத்திலேயே யுத்தம் அப்படின்னு வந்துச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் இதுதான் முதலாவது யுத்தம். அதுக்கு முன்னாடி யுத்தமே நடந்திருக்காது. இப்போ படித்து பாருங்கள், இதுதான் முதல் யுத்தம். ஆபிரகாம் போய் 3 ராஜாக்களை எதிர்த்து நின்று சண்டை போட்டு லோத்தையும் அவன் ஊடுதல் என்ன செய்வார்? கொண்டு வருவார். கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல அந்த சோதம் சொல்கிற வார்த்தைகளை வாசிக்கலாமா? இப்போ ஜெயிச்சுட்டு வந்துட்டார். ஜெயிச்சுட்டு வந்த உடனே 11 வாசித்தம்பி, 14, 11. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். போயிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். 12 வாசித்தம்பி, 12 வாசில கொண்டு போய் விட்டார்கள். 13 வாசி. தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆணையருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியில் அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சரியாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் யுத்தம் தரிப்பித்து ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போதும் பாருங்க. இப்ப பாருங்க, போறான் ஒரு 318 பேரை கூட்டு போய் ஒரு பெரிய யுத்தத்தை செய்யறான். செஞ்சு எல்லாரையும் தோற்கடிச்சு லோத்தி அவன் பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்துடுறான். சகல பொருட்களையும் 16 வாட்சிங்கன்னா வரும். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகலத்தையும் திருப்பிட்டு வந்துடுறான். பெரிய வெற்றி எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறான். இப்போ 21 வாசி தம்பி. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். பாருங்க, உடனே அந்த சோதோம் ராஜா வந்து ஜனங்களை தாரும், பொருட்களை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா எந்த ஜனங்களை கேட்குறான்றீங்க? இந்த 318 பேர் நல்ல ஆண்கள். சோதோம் வந்து ஒரு ஆண் புணர்ச்சி உடைய இடம் பாருங்க. அவங்க வந்து ஆண் திருமணம் செய்வாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி ஒரு இடம் தான் சோதோம். இப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறான்? அந்த 318 ஆண்கள் எனக்கு கொடுத்துரு, எவ்வளோ வேணாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு கேட்குறான். வாசி தம்பி, வாசி. அதுக்கு அடுத்த வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆமென். போதும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் யார் மேல மனசு வச்சிருக்கிறான்? ஆபிரகாம் சொல்லுங்க, யார் மேல மனசு வச்சுக்கிறான்? பாருங்க, இது வந்து செருப்பின் வார் அப்படின்னா தெரியல, ஷூ லேஸ். அது ஈஸியாக புரியும் பாருங்க. நீ உங்ககிட்ட இருந்து ஒரு ஷூ லேஸ் கூட எடுத்துக்க மாட்டேன். அந்த ஷூ லேஸை எடுத்து கூட நீ சொல்லலாம், நான் பெரிய ஆள் ஆகிட்டு. நான் சொல்கிறேன், உன் ஷூ லேஸ் கூட நான் தொட மாட்டேன்டா. என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் தங்கத்தை கொடுத்தானே ஏதோ கொஞ்சம்னு நினைக்காதீங்க. டேக்ஸ் பைபிள்னு ஒரு பைபிள் இருக்குது, டேக்ஸ் பைபிள்னு. அந்த டேக்ஸ் பைபிளில் இருக்கிற வேத வல்லுனர், அதை எழுதுன ஒரு பேர் டேக்ஸ். அவர் எழுதுறாரு, அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ டன்னுன்றார். தங்கம்னா சும்மா ஏதோ 10,000 5,000 கிடையாது, இல்லை ஒரு பேக் மூட்டை கிடையாது, எத்தனையோ டன்னா எடுத்துக்கணும். ஆபிரகாம் சொன்னா, நான் இவ்வளோ தங்கத்தை நீ என்னை கொடுத்தாலும் சரி, நீ என்ன ஐஸ்வர்யம் ஆக்கினேன் என்று நான் சொல்லக்கூடாது. ஓ ஷூ லேசு கூட வேணாயாடு, என் கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி எப்படி நடக்கும் அது தெரியாது. காற்று எங்கேருந்து வீசுதுன்னு எனக்கு தெரியாது, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எங்கேருந்து போகுதுன்னு தெரியாது. ஆனால் காற்று இங்கே இருக்குது. காற்று இருக்குதா இல்லையாங்க? காற்று இல்லைன்னா நம்மளே செத்து போயிடுவோம். இப்போ என்ன இருக்குது? காற்று இருக்குது. எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எங்கே போகுதுன்னு தெரியாது, ஆனால் காற்று இங்கே இருக்குது. அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் எது எப்படி நடக்கும், எங்கேருந்து நடக்கும், யாரை கொண்டு நடக்கும், எதனால் நடக்கும், எந்த சூழ்நிலை நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், வானத்து பூமியும் படைத்து நேரம் என் கரங்களை நான் உயர்த்துறேன். அவர் என்னை ஐஸ்வர்யனாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோதம் ராஜா, சோதம் 4 இல்லைங்க, சோதமுக்கு ராஜா அவங்கிட்ட சொல்றாரு, நீ எவ்வளவுக்கு வேணா ராஜாவா இருக்கலாம்,
ஒரு இடம், சோதோமோட இடத்துக்கு நீ ராஜாவா இருக்கலாம், ஆனால் என் தேவன் அண்ட சராசரத்துக்கு ராஜா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் யூத ராஜ சிங்கம். அவர் சொல்ல ஆகும் ஒரு கட்டளையிட நிற்குங்க. இப்போ சொல்லுங்க, கர்த்தரை தேடுறது வீணா? 21 நாள் உபவாசம் செய்கிறது வீணா? இங்கே வந்து உட்காந்துருக்கிறது வீணா? வேதம் வசிக்கிறது வீணா? ஜபிக்கிறது வீணா? எதுவுமே வீண் கிடையாது. கர்த்தரை தேடுறேனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை தேடுகிற நாட்களை, இந்த நாட்களுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேனா? ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியம் பாருங்க. அவனுக்கு என்ன மாதிரி ஒரு விசுவாசம் உள்ள ஆபிரகாமுக்குள்ள அப்படியே ஒரு கிளர்ச்சியை உண்டாகுது பாருங்க. இது சாதாரணமான காரியம் இல்லை. இது ஒரு சாதாரண ஆள் வந்து நமக்கு ஏதோ கொஞ்சம் பணம் தர, உனக்கு சில கோடிகள் தரேன்னு நம்ம ஆடிடுவோம், கொஞ்சம் ஷேக் ஆயிடுவோம். ஐயோ ஏதோ கொடுக்குறான்டானே, ஸ்தோத்திரம் பிரதர், வாங்க பிரதர்ன்னு சொல்லுவோம் பாருங்க. ஆபிரகாம் ஒரு ராஜாங்க, சோதம் ராஜா. அவ கொண்டு வந்து டன் கணக்கில் தங்கத்தை குவிச்சிட்டு சொல்றான், எடுத்துக்கியா அந்த 318 பேர் மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, எல்லாத்தையும் நீ எடுத்துக்க. அவன் சொல்றான், அதை நான் அவனுக்கு தர முடியாது. நீ ஐஸ்வர்யன் ஆக்கணும்னு நீ ஒருத்த கூட சொல்லக்கூடாது. என் தேவன் என் ஐஸ்வர்யனா மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. என் தேவன் என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றுவார். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். என் தேவன் என்னை பெருகச் செய்வார். என் தேவன் என் தலையை நிமிரச் செய்வார். என் தேவன் என் சத்துருகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வலியும். ஹல்லேலூயா. யாருக்காவது பசி எடுத்துச்சா? யாருக்காவது தூக்கம் வந்துச்சா? வராதுங்க. ஏன்னா தேவனை குறித்து நீங்கள் பேசினே இருங்க, அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும். அதுதான் ஆவி, அதுதான் நம்ம ஆவி வாஞ்சிக்குது. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதர்வது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து. அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், கடந்து வந்தாச்சு. அதில் தான் பாருங்கள், என்னெல்லாம் பணத்தை வச்சோ காரியத்தை வச்சோ ஆசைக்கெல்லாம் முடியாது. தைரியமாக சொல்லிட்டு வந்துடுறேன், என் தேவன் என்னை வாழ வைப்பார். சும்மா 96 ஒரு பேண்ட் ஷர்ட்டை தூக்கிட்டு ஒரு பைபிளை தூக்கி பேக்கில் போட்டு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு தெரியாது எப்படி உயர போகிறேன்னு தெரியாது, ஆனால் என் தேவன் உயர்த்துவார், அவ்வளோதான். அந்த பிரசங்க 11:5 எனக்கு வந்த ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி. எப்படி கர்ப்பத்தில் ஒரு எலும்பு குழந்தை உருவாதுன்னு உனக்கு தெரியாதது போல கர்த்தர் செய்வது உனக்கு தெரியாதுடா, ஆனால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சரி, அடுத்து 15ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 15:1 வாசி தம்பி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, சூப்பரான காரியம் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே. பாருங்க, அந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த வார்த்தை அப்படி பீரிட்டாங்க. வாயிலிருந்து ஒன்று டிக்ளரேஷனுங்க. கர்த்தர் யாருன்னு சொன்ன உடனே கர்த்தர் வராரு பாருங்க. நீங்க எப்பவுமே கர்த்தர் யாருன்னு சொல்லினே இருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வருவார். நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு தைரியமா வருவார். நீங்க ஒரு சூழ்நிலையில் மத்தியில் ஐயோ என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன், ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ என்னை ஏமாத்திட்டேன், ஐயோ எனக்கு கீழே தள்ளிட்டானே, ஐயோ நான் இழந்துட்டேனே, ஐயோ நான் சோர்ந்துட்டேனே, ஐயோ இந்த வியாதி வச்சு, அப்படி பேசாதீங்க. அந்த நடுவில் நின்று சொல்லுங்க, அவர் எனக்கு யெகோவா ராஃபா. நான் சொல்றேன், உங்களுக்கு மருத்துவரா இறங்கி வருவார். அவர் யெகோவா நிசி, உங்களுக்கு ஜெயக்கொடியா இறங்கி வருவார். அவர் எல்ரோய், என்னை காண்கிற தேவன், என்னை எப்பொழுதும் 24/7 அவர் பார்வை என் மேல இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க எதை உச்சரிச்சு டிக்ளரேஷனை கொடுக்குறீங்களோ கர்த்தர் அந்த வார்த்தையின் உருவமாய் உங்க வாழ்க்கையில வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருவார். எதை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஆபிரகாம் சொன்ன உடனே நீ என் ஐஸ்வர்யன் ஆக்கின சொல்ல மாட்டேன், கர்த்தர் என் ஐஸ்வர்யன் ஆக்கினார் சொல்லுவேன். லேச கூட எடுக்க மாட்டேன்றான். சொன்ன உடனே இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கேடகம். சொல்லுங்க, அவர் எனக்கு மகா துருகமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கேடகம், அவர் எனக்கு பெரிய பலனுமா இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கேடகம், அவர் எனக்கு பெரிய பலன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயப்படாத, எதை குறிச்சு பயப்படாத. ஆபிரகாமே, நீ சோதோமுக்கு முன்னாடி இட்ட டிக்ளரேஷனுக்கு சொல்ற, நீ பயப்படாத. சோதோமை விட நான் கோடிக்கணக்கான மடங்கு பெரிய மனுஷன்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ பயப்படாத ஆபிரகாமே, நீ பயப்படாத. நான் சொல்றேங்க, இந்த மத்தியான வேலையில பயப்படாதீங்க. எதை குறிச்சு பயப்படாதீங்க. வாழ்க்கை குறிச்சு பயப்படாதீங்க, குடும்பத்தை குறிச்சு பயப்படாதீங்க, பிள்ளைங்களை குறிச்சு பயப்படாதீங்க, பொருளாதாரத்தை குறிச்சு பயப்படாதீங்க, எதிர்காலத்தை குறிச்சு பயப்படாதீங்க, ஏன் மரணத்தை குறிச்சு கூட பயப்படாதீங்க. அவர் உயிரோடு இருக்கிறது போல நாமும் அவரோடு கூட உயிரோடு இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாதீங்க. நல்லா சிரிச்சுன்னே சொல்லுங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எதுங்க பயப்படணும்? பார்த்து கேளுங்க பக்கத்தில், எதுக்குங்க பயப்படணும்? எதுக்கு பயப்படணுங்க? கர்த்தரே எனக்கு கேடகமா இருக்கு. எதுக்கு நான் பயப்படணும்? கர்த்தரே எனக்கு பெரிய மகா பெரிய பலன். நான் எதுக்குங்க பயப்படணும்? சொல்லுங்க, எதுக்கு பயப்படணும்? இதுவரையும் பயந்து இருந்தீங்கன்னா இனிமேல் பயப்படாதீங்க. தைரியமா சொல்லுங்க, கர்த்தரே எனக்கு கேடகம், அவர் எனக்கு மகா பலன். ஹல்லேலூயா. பாருங்க, உடனே அதற்கு ஆபிரகாம். இதுதான் மனுஷத்துவம். இப்ப கடவுள் பேசிட்டதுக்கு அப்புறம் மனுஷன் பாருங்க என்ன மாதிரி பேசுறான். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். போதும் பாருங்க. இப்ப பாருங்க, உடனே மாமிஷ வேலை செய்து பாருங்க. டக்குன்னு வர சொல்றாரு. கரெக்டு தான். எனக்கு என்ன தருவீர்? இவ்வளோ காலம் ஆகிப்போச்சு, எனக்கு ஒன்றும் பிள்ளை இல்லையே, எனக்கு என்ன தருவீர்? பாருங்க, இதுதான் வாழ்க்கை. சில நேரத்தில் ப்ராக்டிக்கலாக நம்ம சோர்ந்து போயிடுவோம், அது சகஜம். ஆனால் சோர்ந்து போகும்போதெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க, ஆபிரகாம்கிட்ட ஒன்று கற்றுங்க. ஆபிரகாம்கிட்ட விசுவாசத்தை கற்றுங்க, தைரியத்தை கற்றுங்க, வார்த்தையை கற்றுங்க, பலவீனத்தை கற்றுக்காதீங்க. எத்தனை நான் சொன்னது விளங்குது? ஒரு கறி கடைக்கு போகிறீங்க, எப்படி கறி வாங்குவீங்க? 6 கிலோ கொடுங்க, எப்படி வேணால் கொடுங்கன்னு வாங்குவீங்களா? 6 கிலோ கறி போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே திரும்பி பார்த்து நிற்பீங்களா? என்னன்னு போக சொல்லுவீங்க? உங்கள் கண்ணு அந்த கறி மேலேயும் கத்தி மேலேயும் இருக்கும் பாருங்க. சொல்லது புரியுது? எதை வெட்டுறான், நான் சொல்லது புரியுது. கொஞ்சம் கொழுப்பு வெட்டின உடனே சொல்லுவீங்க, ஐயோ நீ அது போடாது, தயவு செஞ்சு போடாது, அது தெரியாது, வேணாது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அவர் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவார். இல்லை இல்லை, இன்னும் இது நல்லாயிருக்கும், வேணான்னு சொல்கிறேன்ல, நீ எடுத்து கத்தி எடு, அதிலிருந்து சொல்ல மாட்டோம். ஒரு கறி வாங்கிறதுக்கு அவ்வளோ அறிவு இருக்கும்போது, வேதம் படிக்கும்போது நமக்கு எவ்வளோ அறிவு இருக்கும். சில ஆட்கள், வேதத்தில் இருக்கிற ஆட்கள் சில நேரத்தில் பேசின சிலதை நம்ம பேசக்கூடாது. எதுவுமே நான் சொன்னது விளங்குது. இப்போ ஆபிரகாம் சொல்கிறார், எனக்கு என்ன தருவீர்? இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார், இவ்வளோ பெரிய ஆள் ஆக்குனாரு, சீமானா மாற்றினாரு, வேலைக்காரி ஆஸ்தி எல்லாம் கொடுத்தாரு. இப்போ அவனுக்கு ஒன்றும் இல்லை. என்ன இல்லை? அவன் எதிர்பார்த்தது ஒரு குழந்தை, இப்போ அது இல்லை. உடனே ஒரு டிப்ரெஷனாக பேசுகிறாரு. நீ பயப்படாத, நான் பெரிய மகா பலன்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு தான், ஆனால் எனக்கு ஒரு பிள்ளைக்கு வக்கு இல்லையே. பாருங்க, அவன் எப்பவுமே பாருங்களேன், நம்மகிட்ட இருக்கிறத விட இல்லைன்றதை தான் நம்ம போய் கர்த்தர்கிட்ட நிற்போம். இப்போ இவ்வளோ செஞ்சவர் அதை செய்ய மாட்டாரா? இவ்வளோ செஞ்சாருங்க, இவ்வளோ தூரம் உனக்கு சொன்னார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறேன், உன் பேரை பிரஸ்தாபப்படுத்துறேன், இவ்வளோ தூரம் சொன்னாரு. இப்போ இவ்வளோ தூரம் சொன்னது, இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய காரியத்தை சொன்னாரு, இதெல்லாம் தோத்து போயிருமா? அப்ப இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர் இது செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, செய்ய மாட்டாரா? இதுதான் மனுஷன் பாருங்க. அங்கேயும் ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. அவன் எலியேசர் பிள்ளையை பார்க்கறான். எலியேசர் பிள்ளையை பார்த்த உடனே எலியேசர் பிள்ளை நல்லா கொழுன்னு சுத்துது. பார்த்த உடனே ஆசைப்படுறான், சரி நமக்கு தான் பிறகுல, இதையே நம்மளுக்கு என்னவா மாத்திக்கலாம். உடனே இவர் உதவி செய்றார், எனக்கு என்ன தருவீர்? பின்னும் 4வது வசனம் 3வது வசனம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாகிறார் என்றான். எலியேசர் பிள்ளை அதை எடுத்துக்கலான்னு பார்க்குறான், தத்தை எடுத்துக்கின்னு அப்படியே வளர்க்கலான்னு பார்க்குறான். உடனே 4வது வசனம் வாசித்தார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. போதும் பாருங்களேன். இப்போ அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு நம்பிக்கை தோற. இல்ல நீ என்ன நினைக்கிற? என் வல்லமையை நீ குறைச்சி எடை போடுறியா? இதுக்கு மேல கர்த்தரால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கறதுக்கு என் வார்த்தையில வல்லமை இல்லை, அல்லது என் சர்வ வல்லமையில வல்லமை இல்லை நீ நினைக்கிறியா? இது என்னால செய்ய முடியாது நீ நினைக்கிறியா? எவ்வளவு பெரிய கேள்வி பாருங்க. இப்ப இவன் சொன்னும் போது கர்த்தர் சொல்றாரு, அவன் கிடையவே கிடையாது, அவன் உனக்கு சுதந்திரவாளி
அல்ல, நான் உன்னை கொண்டு உனக்குள்ளாக நான் சொன்ன வார்த்தையினாலே உன் வாழ்க்கையிலே உனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு காமிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்து சொல்லுங்க, அவர் என்னை கொண்டு எனக்குள்ளாக எனக்காகவே ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறவங்க மட்டும். மற்றவங்களுக்கு நடந்ததெல்லாம் பார்த்து ஏங்கி நினைக்காதீங்க, ஐயோ எனக்கு நடக்கல. இல்ல ஆண்டவர் சொல்றார், உனக்கு நடக்கும். சொல்லுங்க, உனக்கு நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு, அவங்களுக்கு நடந்தது இருக்கட்டும்ங்க, அதை நீங்க பெருசா எடுத்துக்கணும்னு நினைக்காது. உங்களுக்கு நடக்கும். எலியேசருக்கு பிறந்த குழந்தை எலியேசர் தான். ஆபிரகாம் சொல்றார், ஆனா உனக்கு பிறக்கும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்வார். சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க, நல்லா ஒரு 5 முறை சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு வீட்டை கட்டுவார், கர்த்தர் என் பிள்ளைகளை வாழ வைப்பார், கர்த்தர் என் எதிர்காலத்தை கட்டுவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் எனக்கு செய்வாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நான் பாருங்க, சில ஊழியங்கள்லாம் பார்ப்பேன், அவங்களுக்குலாம் நடக்குதுன்னா நடக்கட்டும், அது சந்தோஷம். எனக்கு அது மேல பொறாமை எல்லாம் ஒண்ணு கிடையாது. அவங்களுக்கு நடக்கிறது அவங்களுக்கு, ஆனா எனக்கு பிறக்கும், எனக்கு நடக்கும், எனக்கு திறக்கும், எனக்கு உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, சில நேரத்தில் நம்ம அப்படி ஒரு பலவீனம் ஆயிடுறோம். மற்றதை பார்த்து சில நேரத்தில் யோசிக்கிறோம், எனக்கு கர்த்தர் சொல்றாரு அவுந்து, உனக்கு வேற. சொல்லுங்க, எந்த வேற? ஆமென். ஒரு நாள் எலியேசருடைய அற்புதம் என் அற்புதமா மாறாது. என் அற்புதம் வேற. சொல்லுங்க, என் அற்புதம் வேற சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. வாசி தம்பி. அவர் அவனை வெளியே அழைத்து, இந்த வார்த்தை தான் முக்கியம். இது வந்து நிதானமா வாசி. அவர் அவனை வெளியே அழைத்து. சொல்லுங்க, வெளியே அழைத்து. இப்ப அவன் எங்க உட்காந்துக்கிறான்? அவன் எதுக்குள்ள உட்காந்துக்கிறான்? நல்ல சத்தமா சொல்லுங்களேன். கூடாரம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, கூடாரம். பாருங்க, இந்த கூடாரம்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது எப்படின்னா, அந்த காலத்தில் அந்த உக்குங்கெல்லாம் வச்சு அடிச்சிருப்பாங்க. இப்போ கூட நீங்கள் கூடாரம் போய் பாருங்கள், சில இடத்துல சாமினா போடுற ஆள் அடிப்பாங்களே, அந்த இதெல்லாம் உக்கெல்லாம் அடித்து அதில் இருந்து அந்த கயிறை வச்சு கட்டிடுவாங்க. அது டெம்பரவரி. சொல்லுங்கள், அது டெம்பரவரி. நீங்கள் இப்போ சாமினாலாம் கட்டுறாங்களே, இப்போ அதுலேயே நீங்கள் குடும்பத்தை நடத்த முடியுமா? ஒரு ஃபங்க்ஷன் முடிகிற வரையும் இருக்கும் அது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிடுவாங்க, அவ்வளோ கைட்டின்னு போடுவாங்க. கலர் கலராக தெரியும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு போன உடனே அவன் வருவான். அந்த 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 கம்பி, ஒரு கம்பி பிடிச்சி இழுத்தாவே எல்லாமே என்ன ஆகிடும், சரிஞ்சிடும். எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவான். ஆனால் இவன் அந்த கூடாரத்துக்குள்ள ஒரு டெம்பரவரியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு நித்தியத்துக்குரிய காரியத்தை எதிர்பார்க்குறான். நான் சொல்றது எத்தனை பேர் வேலை? உங்கள் மனது ஒரு கூடாரம் மாதிரி பாருங்க. அந்த கூடாரத்துக்குள்ளேயே உட்காந்து வாழ்க்கையை பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் யாரு, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், உங்கள் சூழ்நிலை என்ன, உங்கள் பொருளாதாரம் என்ன, உங்கள் வருமானம் என்ன, உங்களுக்கு கூறியது என்னன்ட்டு ஒரு கூடாரத்தை அடிச்சு அங்கங்கே ஒரு கம்பி அடிச்சு கட்டி வச்சுன்னு அதுக்குள்ளேயே உட்காந்து கத்தரை பார்க்காதீங்க. நம்ம அதுக்குள்ளே தான் கத்தரை பேசுவோம். எவ்வளோதான் ஓடி ஓடி உழைச்சாலும் உடம்புல ஒட்ட மாட்டேங்குது, கையில் தங்க மாட்டேங்குது, 10ஆம் தேதிக்கு மேலே காசு. நம்ம ஒரு ஆணி அடிச்சு ஒரு கூடாரத்துக்குள்ளே உட்காந்துட்டு அதுக்குள்ளே உட்காந்து பேசாதீங்க. அதுலேருந்து வெளியில் வாங்க. பக்கத்து சொல்லுங்க, உங்கள் கூடாரத்தை விட்டு வெளியில் வாங்க. பாருங்க, இப்ப வெளியில வந்தவன என்னத்தை பார்க்க சொல்றாரு? நீ வானத்தை அண்ணாந்து பார். சொல்லுங்க, வானத்தை பார். பாருங்க, இப்ப ஏன்னா பூமியில வாழணும் அப்படின்னா, பூமியே பார்க்காத. பூமியில வாழணும்னா இந்த பூமியில உனக்கு சூப்பர் நேச்சுரலா ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீ வானத்தை நீ பார்க்கணும். நீ விசுவாசிக்கிறவங்க மட்டும். ஏன்னா வானம் ஏராளமான காரியங்களுடையது. பாருங்க, வானம் அறிவுக்கு அப்பாற்பட்டது. இப்ப அவனை பார்த்து சொல்றாரு, உன் வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து. வாசி தம்பி. நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணி சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இப்ப வந்து பாருங்க, அவனை வெளியே இழுத்துட்டு வந்து சொல்றார், வானத்தை பாரு, பார்த்து நட்சத்திரங்களை எண்ணு. அவன் கேட்டது என்ன கேட்டான்? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, என்ன கேட்டான்? பிள்ளை ஒண்ணு கேட்டான். பிள்ளைக்கும் நட்சத்திரத்துக்கு என்னங்க சம்பந்தம்? சொல்லுங்க, பிள்ளைக்கும் நட்சத்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? பிள்ளை வேணும்னா வேற மாதிரி ஏதாவது சொல்லணும். ஒரு நல்ல டாக்டரை பாரு, வேற மாதிரி ஒரு மருந்தை பாரு, ஒரு செடியை பாரு, ஒரு மரத்தை பாரு. அவர் சொல்றாரு, உன் தேவைகள் பூமியில் இல்லை, உன் தேவைகள் வானத்தில் இருக்கு. நானும் சொல்றேன், இந்த மத்தியான வேலையில் உங்க தேவைகள் எல்லாம் பூமியில கிடையாது, நம்முடைய தேவைகள் அனைத்தும் வானத்தில் இருக்கு. விசுவாசிக்கிறவங்க மட்டும். அதனாலதான் பாருங்க, ஒவ்வொரு முறையும் வானத்தை பார்த்து பேசணும். ஆண்டவரே நீர் பெரியவர். இயேசு சொல்றாருல, கர்த்தர் சொல்றாரு, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய. கர்த்தர் சொல்றார், வானம் என் சிங்காசனம்,
உன்னுடைய பார்வை வானத்துக்கு நேரம் இருக்கட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆளு 2 மீன் 5 அப்போ வந்துச்சு, அவர் கையில் கொடுத்தாங்க. நேரம் எதுக்கு நேரம் காமிச்சாரு? வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து. ஏன் அவருக்கு தெரியுது, இந்த 2 மீன் 5 அப்போ பூமியில் இருக்கிறவங்கிட்ட காமிச்சிங்கன்னா அவன் சொல்லுவான், இது பத்தாது, இது ஆகாது, இது ஒன்றும் பண்ண முடியாது, இது யாருக்கும் நிறைவில்லை, இதில் சம்பூர்ணம் கிடையாது, இது குறை. இந்த பூமியில் இருக்கிறவன் நிறைய அப்படிதான் பேசுவான். அது இயேசுக்கு தெரியும். இயேசு பூமியின்கிட்ட காட்டல, வானத்திட்ட காட்டுறாங்க. வானத்தில் இருக்கிறவர் சொல்றாரு, இந்த 2 மீன் 5 அப்போ 5000 பேர் சாப்பிடலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. என் அற்புதம் வானத்தில் இருக்குது. என் அறிவு வானத்துக்குரிய அறிவு. என் எண்ணங்கள் வானத்துக்குரிய எண்ணங்கள். என் யோசனைகள் வானத்துக்குரிய யோசனைகள். என் சிந்தனைகள் வானத்துக்குரிய சிந்தனைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம பேசுறதெல்லாம் வானத்துக்குரியதா பேசுறீங்க? நீ காலையிலேருந்து எத்தனை பேர் வானத்துக்குரியதை பேசுறீங்க, இல்லை வானத்தை பார்த்து பேசுறீங்க? வானத்தை பார்த்தே பல வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஆஹா என்ன அருமையான நட்சத்திரம், யாராவது பார்த்து சொல்லியிருக்கீங்களா? சொன்ன மாதிரி உங்களுக்கு நினைவாது இருக்குதா? ஆஹா என்ன ஒரு நிலவு, இந்த பௌர்ணலியில் இந்த முழு நிலவை பார்ப்பது எவ்வளோ சந்தோஷம், யாராவது சொல்லியிருக்கீங்களா? நமக்கு அதெல்லாம் பார்க்க நேரமே கிடையாது. நமக்கு எல்லாம் பார்வையெல்லாம் இப்படியே தான் இருக்கும். எனக்கு என்னத்தை தருவீர், எனக்கு என்னத்தை தருவீர். அவன் கட்டிட்டான், அவன் வீடு கட்டிட்டான், அவனுக்கு பிறந்துருச்சு, அவன் நல்லா வாழ்கிறான், அவன் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு இன்னும் ஒன்று கூட அமையல, எனக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் பாருங்க. புத்தியெல்லாம் எங்கே இருக்குது பாரு. எண்ணத்தை தெரிவீர், என்ன ஆகும். இப்போ நம்ம அறிவெல்லாம் என்ன ஆகணும் தெரியுங்களா? ஆண்டவரே, இந்த நட்சத்திரம் மாதிரி என் வாழ்க்கை மாறுங்க. சொல்கிறதெல்லாம் மாறும் பாரு. அது ஜொலிக்குது, என் வாழ்க்கை ஜொலிக்கும். அது எண்ணு கடங்கா இருக்குது, என் வாழ்க்கை எண்ணு கடங்கா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் பாருங்க. அவனை வெளியே அழைத்து வானத்துக்கு வானத்தை அண்ணாந்து பாரு. வாழ்க்கை மாறணும்னா வானத்தை பார்க்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்க, வாழ்க்கை மாறணும்னா வானத்தை பார்க்கணும். ஏமே அல்லேலூயா. கார் வேகமாக போதா, ஃப்ளைட் வேகமாக போதா? நல்லா சொல்லுங்களேன். ட்ரெயின் வேகமாக போதா, ஃப்ளைட்டு வேகமாக போதா? பாருங்க, வானத்தில் போகிறதெல்லாம் வேகமாக இருக்கும் பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கேருந்து நானும் பாஸ்டில் டெல்லிக்கு போனோன்னா ட்ரெயின் ஏறி டிக்கெட்டை வாங்கி அதில் உட்காந்து நாங்கள் போய் சேர்னா 4 நாள் ஆகிடும். ஆனால் ஃப்ளைட்டில் ஏறணுன்னா 2.5 மணி நேரத்தில் கொண்டு போய் எங்களை இறக்கி விட்ருவான். எத்தனை பேர் விசுவாசி? 4 நாள் போய் சேர வேண்டிய ஒரு இடத்துக்கு 2 மணி நேரத்தில் ரீச்சில் போய் விடுது பாருங்க. ஒரு வானத்தில் போகிற விமானமே அவ்வளோ வேகமாக இருக்குன்னா, வானத்தில் போகிற கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். 20 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கலாம், அந்த வார்த்தை 2 நாளில் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு போய் சேர்த்துரும். 21வது நாள் உபவாசம் முடியும் போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிறைவும் கர்த்தர் கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஏமே எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? சொல்லுங்கள், கர்த்தரை அறிகிற அறிவு. சொல்லுங்கள், கர்த்தரை அறிகிற அறிவு. அதுதாங்க வாழ்க்கையில் மேன்மை. ஏமே